அந்த இதுல வந்து பாருங்களேன், ரத்த உறவுகள். நான் ஒரு கொஸ்டின் முதல்ல படிக்கிறேன். கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் பி இன் சகோதரன், சி என்பவர் பி இன் தந்தை, டி என்பவர் சி இன் தந்தை என்றால் ஏ என்பவர் டி இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க 2018 டிஎன்பிசில. சரிங்களா? ரைட்டு. இப்போ நான் இதுல வந்து பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் டைப் 1 ரொம்ப ஈஸி, டைப் 2 வந்து பார்த்தா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஈஸி தான். டைப் 1 உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா டைப் 2 ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒரே இதுல தான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் முதல் பிளட் ரிலேஷன்னா என்னன்னு சொல்றேன். ஸோ சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பிளட் ரிலேஷன். ஓகேவா? அதாவது இங்க பாருங்க, இது வந்து ஸ்டெப் மெத்தட் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸ்டெப் மெத்தட் அப்படின்னா இங்க பாருங்க, நம்ம படிக்கட் ஸ்டெப் இருக்குல்ல, இந்த மாதிரி படிக்கட் ஸ்டெப்ல அவங்கவங்கள உட்கார வச்சிருந்தாங்க. நான் இன்னும் கொஸ்டினுக்குள்ள போல ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் சொல்றேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா நீங்க இதுல 2 டைப் கேக்குறாங்க இல்லையா, 2 டைப்ல எந்த டைப் கேட்டாலும் நம்ம கிளியரா சொல்லிடலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன். இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு x தான் நீங்க, ஓகேவா? x நீங்க, சரிங்களா? இப்போ x நான் இந்த ஸ்டெப்ல உட்கார்க்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ xன்றது நீங்க, ஓகேவா? இப்போ நான் உதாரணத்துக்கு x நான் ஆணுன்னு வெச்சுக்கிறேன், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. x நான் ஆணுன்னு வெச்சுக்கிறேன். ஆணுன்னா பிளஸ் சிம்பிள் போட்டுங்க, பெண்ணுன்னா மைனஸ் சிம்பிள் போட்டுங்க. இப்போ நம்ம அந்தந்த ரிலேஷனை அந்தந்த ஸ்டெப்ல உட்கார வைக்கணும். எப்படி? நல்லா கவனிச்சுங்க. முதல் ரூல் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. எக்ஸ்ன்றது நீங்க. இப்போ உங்களுக்கு அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க. கரெக்டா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸா ஒய்ன்றது வந்து உங்க ஒய்ஃப்னு வச்சுக்கலாம், இசட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க சகோதரன் வச்சுக்கலாம், அப்புறம் ஏன்றது வந்து உங்க சகோதரின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் உங்க ஜெனரேஷன். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, நீங்க, உங்க ஒய்ஃப், உங்க சகோதரன், உங்க சகோதரி, இவங்க எல்லாம் ஒரே ஜெனரேஷன். கரெக்டா? அப்போ ஒரே ஜெனரேஷன்றதால நேரா உட்கார வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ்ன்றது நீங்களா இருந்தா உங்க ஒய்ஃப் நான் ஒய், அதாவது உங்க ஒய்ஃப்ன்றவங்க பெண்ணுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு மைனஸ் சிம்பிள் போட்டுடலாம், ஈஸியா இருக்கும். ஷார்ட்கட்ல டக்குன்னு போட்டுடலாம். சரியா? ஆனா இருந்தா பிளஸ் சிம்பிள் போடுங்க, பெண்ணா இருந்தா மைனஸ் சிம்பிள் போடுங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒரு வட்டத்தை போட்டுங்க, டக்குன்னு போட்டுடலாம். இப்போ எக்ஸோட சகோதரன் வந்து இசட், சகோதரன் ஆணை குறிக்கத்தால பிளஸ் போட்டுக்கிறேன். எக்ஸோட சகோதரின்றது ஏ, அப்ப சகோதரின்றதால மைனஸ்ன்றதால இப்படி போட்டுக்கிட்டேன். இப்ப புரியுதுங்களா? இப்ப நான் ஒரே ஜெனரேஷன் நபர்களை ஒரு நேர்கோட்ல வச்சுக்கிட்டேன். கிளியரா புரியுதுங்களா? இப்போ எக்ஸ்ன்றது நீங்க, உங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, உங்க அப்பா அம்மாவை மேல் ஸ்தானத்துல வச்சுக்கணுங்க. அப்பாவையும் அம்மாவையும் வந்து பாத்தீங்கன்னா மேல் ஸ்தானத்துல வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அப்பா அப்படின்றத நம்ம இப்படி வச்சுக்கலாம், எழுத்து எதுனா ஒரு எழுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு அப்பான்றது பின்னு வச்சுக்கலாம், அம்மான்றது சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்க எக்ஸ், உங்க அப்பா அம்மா மேல ஸ்டெப்ல உட்காரணும். இப்போ அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. இப்ப பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா, மாமனார் மாமியார், இவங்களாம் உங்களுக்கு மேல் ஸ்டெப்ல உட்காரணும். புரியுதா? சொல்றது புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நீங்க எக்ஸ் உங்க ஜெனரேஷனை நேர்கோட்ல உட்கார வச்சுக்கிட்டீங்க. இதே நீங்க எக்ஸ்ன்றீங்களா, உங்க அப்பா அம்மா வந்து மேல் ஸ்டெப்ல உட்கார வச்சுக்கிறீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க இப்ப பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா, மாமனார் மாமியார், மாமா தாய் மாமா எல்லாம் வருவார்ல, அவரெல்லாம் மேல் ஸ்டெப்ல உட்கார வச்சுக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா சொல்றது? நெக்ஸ்ட் ஓகேங்களா? இப்போ நான் பி சின்னு வச்சுக்கிறேன். இப்ப பின்றது அப்பா, சின்றது அம்மா, எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்க மேல வச்சுக்கிட்டேன். இப்ப அதுக்கு மேல இப்ப நீங்க எக்ஸ், உங்க அப்பா பிசி, உங்க அப்பாவுக்கு அப்பா, அதாவது உங்க தாத்தா இருப்பாங்கல்ல, அவங்க மேல வச்சுக்கணுங்க. ஓகேவா? இப்ப நான் மேல வந்து பார்த்தா தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி ஸ்தானம்ன்றது யார நீங்க
அந்த வயசுல இருக்கிறவங்க இப்போ வந்து 60 வயசுல இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆணா இருந்தா தாத்தான்னு சொல்லுவீங்க, பெண்ணா இருந்தா பாட்டின்னு சொல்லுவீங்க. அவங்கள இங்க உட்கார வைக்கணுங்க மேல் ஸ்டெப்ல. புரியுதா? நீங்க எக்ஸ்னா உங்க அப்பா அம்மா மேல உட்கார வைக்கணும் மேல் ஸ்டெப்ல. அவங்களுக்கு அப்பா அம்மா ஐ மீன் உங்க தாத்தா பாட்டி அதுக்கு மேல உட்கார வைக்கணும். இதான் ஓகேவா? இப்போ நீங்க ரெண்டு இப்போ எக்ஸும் ஒய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு உங்களுக்கு பசங்க இருந்தா கீழே உட்கார வைக்கணுங்க. உங்களை எக்ஸுக்கு பசங்க இருந்தாங்கன்னா கீழே வைக்கணும். அது எக்ஸுக்கு தான் பசங்க இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. உங்க சகோதரருக்கு பசங்க இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு பசங்க தான். உங்க சகோதரிக்கு பசங்க இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு பசங்க தான். அப்போ அவங்கள கீழே உட்கார வைக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இவ்வளவுதான். சரிங்களா? புரியுது நான் சொல்றது? இந்த ஸ்டெப்ல நீங்க உட்கார வச்சுட்டா கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஓகேவா? கிளியரா புரியுதா நான் சொல்றது? இப்போ எக்ஸ் நீங்க உங்க ஜெனரேஷனை உங்களுக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறீங்க. உங்க அப்பா அம்மா ஜெனரேஷனை மேல உட்கார வைக்கிறீங்க. உங்க தாத்தா பாட்டி ஜெனரேஷனை அதுக்கு மேல உட்கார வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இதே நீங்க உங்க பசங்க ஜெனரேஷனை கீழே உட்கார வச்சுக்கிறீங்க. இவ்வளவுதாங்க ப்ரொசீஜர். இப்போ மேபி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி கூட இருக்கும். ஆனா இப்ப நான் ஒவ்வொரு கொஸ்டினா போட்டு அதில் உட்கார வைக்கிறேன். உட்கார வைக்கும் போது அசால்ட்டா ஈஸியாவே இருக்கும். ரூல் கொஞ்சம் புதுசுன்றதால அப்படிதான் இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? ரைட்டுங்க. இப்போ நான் பிடிஎஃப்ல ரெண்டாவது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நடத்திடுறேன். அதுக்கப்புறம் முதல் கொஸ்டின் வரேன். சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா நான் கொஸ்டின் படிக்கிறேன். நீங்க பிடிஎஃப்ல பாத்துங்க. இல்ல நான் பொறுமையா தான் படிக்கிறேன். ஏ என்பவர் பி இன் சகோதரன், சி என்பவர் பி இன் தந்தை, டி என்பவர் சி இன் தந்தை என்றால் ஏ என்பவர் பி இன் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? ஓகேங்களா? ரைட். இதுக்கு ஆப்ஷன் இது வந்து 2018 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாட்டி, ஆப்ஷன் பி தாத்தா, ஆப்ஷன் சி வந்து மகன், ஆப்ஷன் டி பேரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த கன்ஃபியூஷனே வேண்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியா சொல்றேன். என்ன சொல்றாங்க இங்க பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின், ஏ என்பவர் பி இன் சகோதரன், சி என்பவர் பி இன் தந்தை, டி என்பவர் சி இன் தந்தை என்றால் ஏ என்பவர் டி இன் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்களேன், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நான் ஒரு ஸ்டெப் வச்சுக்கிறேன். இப்ப என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் பி இன் சகோதரன். ஏ யாருன்னா பி இருக்காரு இல்ல, பி அவருடைய சகோதரன். கரெக்டா? ஏ என்பவர் யாருன்னா பி இன் சகோதரன். பிக்கு சகோதரன், சகோதரன் சொல்றதால ஏ ஆன குறிக்குது, இங்க வச்சுக்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஏ யாருன்னா பியோட சகோதரன். இப்போ ஏவும் பியும் அண்ணன் தம்பிங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? கரெக்டா? அதுல ஏ அதாவது ஏ என்பவர் பியோட சகோதரன். அப்போ ஏ வந்து ஆன குறிக்குது, பிளஸ் சிம்பல் போட்டுக்கிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜெனரேஷன்றதால ஒரே நேர்கோட்டில் உட்கார வச்சுக்கிட்டேன். ஓகே, இது புரியுதா? இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சி என்பவர் பி இன் தந்தை. சி யாருன்னா பியோட தந்தையாங்க. பி எங்க இருக்காரு? தோ இருக்காரு பி. இப்போ பியோட தந்தை, தந்தைனா மேல ஸ்டெப் கரெக்டுமா? நான் முதல்ல சொன்ன அப்பா அம்மா ஸ்தானம் மேல உட்காரணும். பியோட தந்தை சி, தந்தைன்னு சொன்னதா ஆன குறிக்குது, சிக்கு பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். புரியுதுங்களா? ஓகேவா? இங்க பாருங்க, நான் தெளிவா புரியுதுங்களா? சி யாருன்னா பி யாருன்னா சியோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, டி என்பவர் சி இன் தந்தை. டி யாருன்னா சி இருக்காருல, தோ இருக்காருல சி, இவருடைய தந்தைங்க. தந்தைன்றது என்ன? மேல் ஸ்டெப்பா? அப்பா அம்மா ஸ்தானாவே அவருக்கு மேல. இப்ப சி அதாவது டி யாருன்னா சியோட தந்தைன்றாங்க. அப்ப சி இங்க இருக்காரு, இவரோட அப்பா மேல தான் உட்காரணும். அப்ப டி வைக்கிறேன், இவரு பிளஸ் சிம்பல் போடுங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? கிளியரா புரியுதுங்களா? அப்போ ஏ தந்தை என்றால் ஏ என்பவர் டி இன் தான் கேள்வி. சரியா? நல்லா புரியுதுங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, ஏ என்பவர் டி இன். அப்ப டி வந்து ஏவை எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ டி இங்க இருக்காரா? டிக்கு கீழே ஸ்தானம் என்ன? நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ நீங்க இதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப நீங்க தான் டி. உங்களுக்கு கீழே இருக்கிறது யார் சொன்னேன்? உங்களுக்கு கீழே யார் வருவாங்க? உங்க பசங்க வருவாங்க. அவங்களுக்கு கீழே யார் வருவாங்க? பேரம்பேத்தி வருவாங்க. கரெக்டா?
அப்ப கேள்வி என்னன்னா டி வந்து ஏவை எப்படி கூப்பிட போறாரு? ஏன்னா பாருங்க டி இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப டி வந்து ஏவை எப்படி கூப்பிடுவாரு? அப்ப டிக்கு கீழே இருக்கிற சி வந்து அவன் பையன், பையனுக்கு கீழே இருக்கிறவங்க பேரன். கரெக்டா? அப்ப ஏ வந்து ஆணை குறிக்கிறதால பேரன். அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இப்ப கிளியரா புரியுதா பாருங்க? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதுங்களா? முதல் ஒரு நாள் புரியாம மாதிரி இருக்கும், ஆனா இப்ப தெளிவா புரிஞ்சிடும். மறுபடியும் சொல்ற, தெளிவா புரிஞ்சுங்க. அந்தந்த ஸ்டெப்ல அந்தந்த ரிலேஷன்ல உட்கார வச்சா போதுங்க. சரியா? நான் இந்த கொஸ்டின் மட்டும், ஏன்னா நிறைய பேர் அப்படியே பாக்குறீங்க, ஒரு முறை இந்த கொஸ்டினை மட்டும் சொல்லிடுறேன், ரெண்டாவது முறை அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொஸ்டின் வேகமா போயிடலாம். சரியா? கிளியரா புரியுதுங்களா? பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்றாங்க? ரெண்டாவது கொஸ்டினை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். 2018 கேட்டிருந்தாங்க இல்லையா? ஏ என்பவர் பி இன் சகோதரன், சி என்பவர் பி இன் தந்தை, டி என்பவர் சி இன் தந்தை என்றால் ஏ என்பவர் டி இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் லேப்டாப்ல ஒண்ணா காமிக்கிட்டுமா, உங்களுக்கு தெரிந்தா பாருங்க கொஸ்டின். இங்க பாருங்க, ஏ என்பவர் தெரியலீங்களா? சரி, உங்ககிட்ட வரட்டா, ஏன்னா கொஸ்டின் காட்டுறதுக்காக வாரேன். சரிங்களா? இப்ப தெரியுதுங்களா? ஏ என்பவர் பி இன் சகோதரன், சி என்பவர் பி இன் தந்தை, டி என்பவர் சி இன் தந்தை என்றால் ஏ என்பவர் டி இன் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ரைட். இப்ப அப்படியே கொஸ்டின் பாத்துட்டீங்களா? ரைட். நான் வேணா அப்படியே கூட காமிக்கிறேன். இப்ப நான் மறுபடியும் கூட பார்ப்போம். இந்த கொஸ்டினை மட்டும் இன்னொரு அடி பார்த்துட்டு டைரக்டா நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குது பாருங்க, பிடிஎஃப். இத பாருங்க, ஏ யாருன்னா பி இன் சகோதரன். அப்ப ஏவும் பியும் அண்ணன் தம்பிங்க, அப்படிதானே? அப்போ இங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே ஜெனரேஷனா ஒரே கோட்ல வைக்கணும். ஏ என்பவர் பியோட சகோதரன். கரெக்டா? ஏ யாருன்னா பியோட சகோதரன். சகோதரன் அப்படின்னு சொன்னதால ஆணை குறிக்குது பிளஸ் போட்டு, ஏன்னா நம்ம ஈஸியா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சி என்பவர் பி இன் தந்தை. சி யாருன்னா பியோட தந்தை, அப்பா. அப்போ நீங்க பின்றது நீங்கன்னு வச்சுங்க, அப்போ நீங்க தான் பி. ஓகேவா? இந்த இடத்துல அப்போ உங்க அப்பா எங்க உட்காருப்பீங்க? உங்களுக்கு மேல இங்க உட்காருப்பீங்களா? சிய ரைட். தந்தைன்னு சொன்னதால அது ஆணை குறிக்குது, பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு. கிளியரா? கிளியரா புரியுதுங்களா? ரைட். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, டி என்பவர் சி இன் தந்தை. டி யாருன்னா சியோட அப்பா. இப்ப நீங்க தான் சி வச்சுங்க, இப்ப நீங்க சி, உங்க அப்பா எங்க இருக்காருப்பீங்க? உங்களுக்கு மேல. அவர் யாரு? டி. தந்தைன்றதால பிளஸ் சிம்பல் ஆன புரியுது. அவ்வளவுதாங்க. பாருங்க, அந்த ரிலேஷன்ல ஸ்டெப்ஸ்ல உட்கார முடிச்சிட்டாங்க. இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேள்வினா, அதுல பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஆப்ஷன்ல பாட்டி, தாத்தா, மகன், பேரன் கொடுத்திருக்காங்க. இதுல டி இன் இப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இன்னு, இக்கு, இக்கு, அதுக்கப்புறம் இல்லு. சரிங்களா? இந்த மாதிரி கீவேர்டு வந்து எந்த எழுத்துக்கு பக்கத்துல இருக்கோ, ஓகேவா? இன்னு, இக்கு, இல்லு, ஓகேவா? எந்த எழுத்துக்கு பக்கத்துல இருக்கோ அவர்தான் நீங்கன்னு வச்சுங்க. சரியா? அவர்தான் கூப்பிட போறாரு. அப்ப டி தான் ஏவை கூப்பிட போறாரு. டி ஏவை எப்படி கூப்பிடுவாரு? இதாங்க. புரியுதுங்களா? அப்போ டிக்கு கீழே இருக்கு பையஸ்தானம். கரெக்டா? இப்ப நீங்க டி வச்சுங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறது இது யாரு? உங்களுக்கு கீழே பையஸ்தானம். அந்த பையனுக்கு பையன் கரெக்டா? ஏ. அப்ப பையனுக்கு பையன் பேரன். கரெக்டா? அப்ப பேரன். ஆப்ஷன் டி தான் சரி. இப்ப புரியுதுங்களா பாருங்க? இப்ப தெளிவாயிடுச்சா? தயவு செஞ்சு சொல்லுங்க. முதல் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா இது ஒரு புது தலைப்பு, ஆனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? ஸ்டெப் மெத்தட் இவ்வளவுதான். ஓகே, கிளியரா இருக்குங்களா? ஓகே, அடுத்த கேள்விங்க. அடுத்தது மூணாவது சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வரேன், ஏன்னா மூணாவது வந்து 2015 குரூப் 2ல கேட்டிருப்பாங்க. நான் ஒன்னா இப்படியே காமிக்கிறேன், தெரியுதா பாருங்க. நான் வச்சுட்டு சொல்லட்டுமா? இப்போ வந்து பாருங்க, இதோ கேளுங்க, மூணாவது கேள்வி. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏ என்பவர் பி, ஏ என்பவர் டி இன் சகோதரர், டி கமா பி இன் தந்தை, பியும் சியும் சகோதரர்கள். அப்படின்னா எனில் ஏ சிக்கு என்ன உறவு ஆவார் அப்படின்னு 2015 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நான் பிடிஎஃப் கொடுத்துட்டேன், இருந்தாலும் சொல்றேன். புரியுதுங்களா? சூப்பருங்க. இல்ல முதல்ல அப்படிதாங்க இருக்கும், அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து வேகமா இருக்கும். சரிங்களா? ஸ்லோவா தான் சொல்றேன். சரிங்களா? 2 வாட்டி சொல்லிட்டு இந்த சம்ம, ரெண்டாவது சம் 2 வாட்டி சொல்லிட்டேன், புரிஞ்சுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு பிடிஎஃப். சரிங்களா? இப்ப பாருங்க, நான் 2015 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மகன்,
ஆப்ஷன் பி பேரன், ஆப்ஷன் சி தந்தை, ஆப்ஷன் டி மாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2015 குரூப் 2ல. சரியா? ரைட். இப்போ நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிடலாமா? இங்க பாருங்க, ஸ்டெப்ஸ்ல உட்கார வைக்கணும், அவ்வளவுதான். சரியா? என்ன கேள்வினா, ஏ என்பவர் டி இன் சகோதரர். ஏ யாருன்னா டியோட சகோதரர். அப்ப ஏவும் டியும் ஒரே ஜெனரேஷன், அப்போ ஒரு கோட போடுவோம். சரியா? ஏ ஏ வந்து யாருன்னா டியோட சகோதரர். ஏ வந்து டியோட சகோதரர், அப்ப ஏ தான் ஆணு. கரெக்டா? டி டி தெரியல. சரிங்களா? அடுத்த லைன்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏ என்பவர் டி இன் சகோதரர். சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டி பி இன் தந்தை. டி யாருன்னா பியோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டி யாருன்னா பி இன் தந்தை. அப்போ பி இன், அப்ப பி வந்துங்க பாருங்க, பிக்கு அப்பா டி. கரெக்டா? சொல்றது புரியுது? அப்படிதானே சொல்றாங்க. டி கமா பி இன் தந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது டி யாருன்னா பி, அதாவது பியோட தந்தை டின்றாங்க. கிளியரா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ பியோட பையன் தான், டியோட பையன் தான் பி. அப்படிதானே சொல்ல வராங்க. அது பையனா பொண்ணான்னு தெரியல, பி அது அடுத்த லைன்ல பார்த்துப்போம். ஆனா டி வந்து தந்தைன்னு சொன்னதா ஆள புரியுது. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? டி பி இன் தந்தை, பியோட தந்தை டி. அப்போ பி கீழே ஸ்டெப் வந்துருவாரு. கரெக்டா? அப்ப டியோட மகனோ மகளோ தான் பி. கரெக்டா? கரெக்ட். சரிங்களா? இந்த லைனை நீங்க படிச்சு அழகா ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சா முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது பியும் சியும் சகோதரிகள், பெண்கள். அங்க பாருங்க, பியும் சியும் சகோதரிகள் அப்படின்னு சொல்றாங்க. பியும் சியும் சகோதரிகள், அப்ப ரெண்டு பேரும் பொண்ணு. பியும் சியும் சகோதரிகள் அப்படின்னு சொன்னதால பியும் சியும் அக்கா தங்கச்சி. ஓகேவா? அப்ப ரெண்டு பேரும் ஒரே ஜெனரேஷன், அக்கா ரெஸ்ட், இவங்க ரெண்டு பேரும் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா? இது வரைக்கும் புரியுதுங்களா? சூப்பருங்க. அப்ப பியும் சியும் சகோதரிகள்னு சொன்னதால மைனஸ் சிம்பிள் போட்டேன். இப்ப பார்க்கும்போது டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்தது, அப்படி எனில் ஏ சிக்கு என்ன உறவு? இந்த நான் தான் சொன்னேன், சிக்கு எந்த எழுத்து பக்கத்துல இக்கு, அதுக்கப்புறம் இன்னு இல்லு இதெல்லாம் இருக்கோ, சிக்கு அப்படிங்கும் போது சி தான் கூப்பிட போறாரு. யார? ஏவ. ரைட்டுங்க. இப்ப நல்லா பாருங்க. இப்போ நான் அப்படியே பாருங்க, ஓவர்வியூ பார்ப்போம். ஏவும் டியும் அண்ணன் தம்பிங்க, அப்படிதானே சொல்றாங்க. கரெக்ட். டியோட பொண்ணு பி, பியோட சிஸ்டர் சி. அப்ப டிக்கு தான் பியும் சியும் பொண்ணுங்க, ரெண்டு பொண்ணுங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ கேள்வி என்னன்னா, சிக்கு இருக்கு பாருங்க, இவங்க சி தானே, பொண்ணு தானே. இந்த பொண்ணு ஏவை எப்படி கொடுக்குறாங்க? ஏ சிக்கு தலை மேல இருக்கிறது அப்பா ஸ்தானம். அப்ப நமக்கு நல்லாவே தெரியும் சியோட அப்பா டி. கரெக்டா? டியோட சகோதரர். இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப டி நீங்க தான் வச்சுங்க, உங்க பொண்ணு சிங்க, உங்க சகோதரர் எப்படி கூப்பிடும்? அதுவும் மேபி பெரியப்பா சித்தப்பா இல்ல அப்பான்னு கூப்பிடும். கரெக்டா? அப்ப ஆப்ஷன் என்ன இருக்குது? மகள் ஆப்ஷன் ஏ, பி பேரன் ஆப்ஷன் சி, தந்தை ஆப்ஷன் டி, மாமா. ஆப்ஷன் சி தந்தை இருக்கா? அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஏ வந்து கரெக்ட். புரியுதா? புரியுதா பாருங்க, தெளிவா புரியுதா பாருங்க. புரியல கேட்டுங்க. கமெண்ட் சொல்லிட்டீங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க, பேர் நான் படிக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. அப்பா வெரி குட் ஃபாதர். அவ்வளவுதாங்க. இப்ப சொல்லுங்க, 2015 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஆப்ஷன் சி தந்தை. ரைட். வெரி குட், வெரி குட்ங்க, வெரி குட்ங்க. இப்படிதாங்க நான் சொல்லும் போதே கூடவே சொல்லிட்டீங்கன்னா அசால்ட்டா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரைட் ரைட். அடுத்தது போலாமா? क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல இருக்கு பாருங்க, பிடிஎஃப். ஓகே, கிளியரா புரியுதா? ரைட்டுங்க ரைட்டுங்க. இவங்க மேபி கொஞ்சம் புரியாம கூட இருக்குங்க, புது தலைப்புங்க. இது என்ன தனி வெட்டியா? ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டீங்க சொல்றதுக்கு, இது புதுசா பாக்குறீங்க. கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா அசால்ட்டா புரியும். நான் 13 சம் எடுத்து வந்துருங்க. சரிங்களா? ரைட். அடுத்ததுங்க நாலாவது கேள்வி போயிடலாம். நான் இன்னும் ஃபர்ஸ்ட் கேள்வி நடத்தல, சொல்லிடுறேன். நாலாவது கேள்வி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வரேன். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்கட்டும், அது குரூப் 2 क्वेश्चन இல்லையா? ரைட். நாலாவது क्वेश्चन 2019 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் பி இன் சகோதரி, சி என்பவர் பி இன் மகன். நான் காமிட்டுமா? இருங்க, அது வேற காமிச்சிடுவோம்.
நாலாவது கொஸ்டின்ங்க, இருங்க நான் நாலாவது கொஸ்டினுக்கு வரேன். சரிங்களா? இப்ப பாருங்க நாலாவது கொஸ்டின். ஏ என்பவர் பி இன் சகோதரி, சி என்பவர் பி இன் மகள், டி என்பவர் சி இன் மகள் எனில் டி என்பவர் ஏ இன் இன்னு. அப்ப ஏ தான் டி கூட போறாங்க. சரிங்களா? ரைட், புரியுதுங்களா? ஆல்ரெடி பிடிஎஃப் வச்சிருப்பீங்க, இருந்தாலும் காமிச்சிட்டேன். நாலாவது கொஸ்டின் 2019 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேத்தி, ஆப்ஷன் பி பேரன், ஆப்ஷன் சி தாய், ஆப்ஷன் டி தந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேத்தி, பேரன், தாயி, தந்தை. சரிங்களா? ரைட்டு. சரிங்க. சோ இப்ப பாத்துவோம். இது பாருங்க, நல்லா கவனிங்க. 2019 டிஎன்பிஎஸ்சில தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட்ங்க பாருங்க, ஏ என்பவர் பி இன் சகோதரி அப்படின்றாங்க. ஏ யாருன்னா பியோட சகோதரி தான் ஏ. கரெக்டா? அப்ப இவங்க பொண்ணு, ஆமாவா? இவங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள். கரெக்டா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டெப்ல உட்காருங்க, ஒரே ஜெனரேஷன். வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சரிங்களா? ஏ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, ஏ என்பவர் பி இன் சகோதரி, பியோட சகோதரி தான் ஏ. அதனால மைனஸ் சிம்பிள் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? கிளியரா புரியுதா? ரைட். அடுத்தது சி என்பவர் பி இன் மகள். சி யாருன்னா பியோட மகன். மகன் மகன் நல்லா புரிஞ்சுங்க, ஆண் மகன். சி என்பவர் சி யாருன்னா பியோட மகன். பி தோ இருக்காங்க. பி நீங்கன்னு வச்சுங்களேன், உங்க பையன் எங்க எழுதிங்க, கீழே எங்க எழுதிங்களா, அவங்க சி. மகன் சொன்னதால பிளஸ். ஓகே, இது புரியுதா? பாருங்க, சி என்பவர் பி இன் மகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பியோட பையன் சி, அத கீழே எழுதிட்டு பையன்றதால. இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். அடுத்தது என்ன சொல்றாங்க, டி என்பவர் சி இன் மகள். நல்லா புரிஞ்சுங்க, டி யாருன்னா சியோட மகள். மகள்னா பொண்ணு. என்ன சொல்றாங்க, டி யாருன்னா சியோட பொண்ணாங்க. சி இங்க இருக்காரு. இப்ப சி இங்க இருக்காருன்னா இவரு பொண்ணு நம்ம எங்க எழுதுவோம், அவங்களுக்கு கீழே எங்க எழுதுவோமா? அப்ப டி, அவங்க ஒரு பொண்ணா, மைனஸ் சிம்பிள். கிளியரா புரியுதா? பாருங்க, சி டி அதாவது என்ன சொல்றாங்க, டி என்பவர் சி இன் மகள், சியோட பொண்ணு தான் டி, பொண்ணு. அப்ப மைனஸ் சிம்பிள் போடுங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? கரெக்ட். ஏனில் டி என்பவர் ஏ இன். இப்போ ஏக்கு பக்கத்துல தான் இன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இன்னு, இக்கு, இல்லு இதெல்லாம் வந்தா நீங்க தான் ஏ. இங்க பாருங்க, ஏ நீங்க. சரிங்களா? நீங்க ஏ. இப்போ உங்களுக்கு கீழே சி இருக்கிறது யாரு, பையஸ்தானம். கரெக்டா? இப்போ அதுக்கு கீழே இருக்கிறது என்ன, பேரம்பேத்திஸ்தானம். ஆமாவா? இப்ப ஏ நீங்க, உங்களுக்கு கீழே பையன் பொண்ணு ஸ்தானம், அதுக்கு கீழே பேரம்பேத்திஸ்தானம். கரெக்டா? கரெக்ட். அப்போ இங்க பாருங்க, ஏ வந்து சிய பையன்னு சொல்லுவாங்க, அதுக்கு டி என்னன்னு சொல்லுவாங்க, பொண்ணு, அது பேத்தின்னுவாங்க. பேத்தி இருக்குதா? ஆப்ஷன் ஏல இருக்கு. அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். சூப்பர். என்னங்க கிராண்ட் மதர்னு சொல்றீங்க, பேத்தி. கரெக்டா? பேத்தி ஆப்ஷன் ஏ கரெக்ட். அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. வெரி குட். பேத்தி. கரெக்ட். இப்ப கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. இப்ப புரியுதுங்களா? புரியலாம் கேட்டுங்க. இந்த இடத்துல புரியலாம் கேட்டுங்க. அடுத்தது போல ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்டெப் மெத்தேட்ல நீங்க உட்கார வச்சிட்டீங்கன்னா அசால்ட்டா ஒரு ஆப்ஷன் பி பேரன் இல்லைங்க, பேத்திங்க, பொண்ணுங்க. அது நம்மளால தெளிவா சொல்லிட்டாங்க. டி வந்து பொண்ணு தானே. கரெக்டா? பொண்ணுன்னா பேத்தி ஸ்தானம் தான் வரும். ஓகே, புரியுதுங்களா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் போலாமா? ரைட். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் போயிட்டு முதல் கொஸ்டினே நேரத்துல இருந்தாலும் அஞ்சாவது கொஸ்டின் 2025 குரூப் 2 மைன்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாம் புரியல, நான் கடைசியா கேட்கிறேன், அப்ப சொல்லுங்க. சரிங்களா? ஒன் மோர் டைம் சொல்லணுமா? என்னங்க மறுபடியும் இதையே சொல்லட்டுமா? அப்பாவா? என்னங்க இருங்க டக்குன்னு இதே இன்னொரு முறை சொல்லிட்டு வந்துருங்க. என்னங்க நிறைய பேர் புரியலன்றீங்க. இதுவா புரியல? இங்க பாருங்க, நாலாவது கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் பி இன் சகோதரி, சி என்பவர் பி இன் மகன், டி என்பவர் சி இன் மகள் எனில் டி என்பவர் ஏ இன். இதாங்க கேள்வி. கரெக்டா? கொஸ்டின் புரியுதுங்களா? ரைட். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ யாருன்னா பியோட சகோதரியாங்க. ஏ யாருன்னா பியோட சகோதரி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜெனரேஷன், அதனால ஒரே இதுல உட்கார வச்சுக்கிட்டேன். சரிங்களா?
சகோதரின்னு சொன்னதால பொண்ணை குறிக்கிறதால ஏவுக்கு மைனஸ் சிம்பிள் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சி என்பவர் பி இன் மகன். சி யாருன்னா பி இருக்காருல இவருடைய மகனாங்க, மகன் சி. கரெக்டா? சோ அதனால பிக்கு கீழே இவங்களை உட்கார வச்சுட்டேன். ஓகேவா? கரெக்ட். மகன் சொன்னதால நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, டி சி இன் மகள். சியோட பொண்ணு தான் டி, அவங்க மகன் சொன்னதால பொண்ணை குறிக்குது, மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். ஓகே, புரியுதுங்களா? முடிஞ்சிச்சுங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, டி என்பவர் ஏ இன். நான் என்னன்னா ஏக்கு பக்கத்துல தான் இன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னு இக்கு இல்ல இதெல்லாம் இருந்தா இந்த ஏ தான் அந்த டிய கூப்பிட போறாங்கன்னு அர்த்தம். ஏ தான் நீங்க. சரியா? இப்ப நீங்க கற்பனையா ஏ நீங்கன்னு வச்சுங்க. இப்ப ஏ நீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பையன் பொண்ணு ஸ்தானம். அப்ப சி வந்து யாரை குறிக்குதான், பையனை குறிக்கும். ஓகே, நம்ம வந்து டி தான் கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு கீழே யாரு, பேரம்பேத்தி. அப்ப டி வந்து பொண்ணை குறிக்குது. அப்ப அது என்ன ஸ்தானம், பேத்தி ஸ்தானம். அப்ப பேத்தி, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கரெக்டா? இப்ப புரியுதுங்களா? புரியுதாப்பா? புரியுதுங்களா? ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட். பட் பிடிஎஃப் தான் முதல் கமெண்ட்லயே கொடுத்துக்கிறேன் சார். பாருங்க, முதல்ல குரூப்லயே ஷேர் பண்ணிட்டேன், கால்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, 5வது கொஸ்டின் பாருங்க, டைம் ஆகுது. ஓகேவா? ரைட்டு, புரிஞ்சிச்சா? குரூப் 1 யூஸ் ஆகுங்க. குரூப் 1 கொஸ்டின் இருக்குதுங்க இதுல. சரிங்களா? ரைட்டு, 5வது கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் குரூப் 2 மைன்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இத பாருங்களேன், என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, ஏ என்பவர் பி இன் சகோதரி, சி என்பவர் பி இன் தாய், டி என்பவர் சி இன் தந்தை மற்றும் இ என்பவர் டி இன் தாய். பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? இதாங்க குரூப் 2 மைன்ஸ்ல கேட்டிருக்காங்க, 2025 குரூப் 2. சரிங்களா? ரைட், கவனிங்க, போலாமா? சோ இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, பேத்தி, ஆப்ஷன் பி மகள், ஆப்ஷன் சி அத்தை, ஆப்ஷன் டி தந்தை. பேத்தி, மகள், அத்தை, தந்தை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நல்லா கவனிச்சுங்க. இங்க பாருங்க, குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டினும் அதே ஷார்ட்கட் தான். 5வது கொஸ்டின் தாங்க சொல்றேன். கரெக்டா? 5வது கொஸ்டின் ஆப்ஷன் ஏவா? வெரி குட். போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க பாருங்க, அப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சூப்பர். வாங்க நான் சொல்றேன். என்னன்னா, ஏ என்பவர் பி இன் சகோதரியாங்க. ஏ யாருன்னா பியோட சகோதரியாங்க. அப்ப போன ஸ்டெப் மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் சகோதர சகோதரிகள் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டேன். கரெக்டா? கரெக்ட். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சி என்பவர் பி இன் தாய். சி யாருன்னா பியோட அம்மா. நல்லா புரிஞ்சுங்க. சி என்பவர், சி யாருன்னா பி இன், பிக்கு அம்மா. பி தோற்காங்க, இவங்களோட அம்மானா மேல. கரெக்டா? அம்மா ஸ்தானம், அம்மா அப்பா ஸ்தானம் உங்களுக்கு மேல. இப்ப நீ பி இன் அம்மா, அப்ப பியோட அம்மாவை நீங்க எங்க உட்காருப்பீங்க? உங்களுக்கு மேல உட்காருப்பீங்க. அவங்க யாரு? சி. அவ்வளவுதாங்க. சி அம்மான்னு சொன்னதால மைனஸ் சிம்பல். கிளியரா? புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் பியோட அம்மா சி. ஓகே, இது வரைக்கும் புரியுது. நெக்ஸ்ட் டி என்பவர் சி இன் தந்தை. டி யாருன்னா சியோட தந்தையா. அப்போ சிக்கு அப்பா டி. அப்போ சியோட அப்பான்னா மேல தானே உட்காருப்பீங்க. கரெக்டா? சிக்கு தலை மேல தானே அப்பா வருவாரு, டி. அவர் வந்து அப்பான்னு சொன்னதால ஆன குறிக்குது, பிளஸ் சிம்பிள் வச்சுக்கிட்டு. அவ்வளவுதான். பாருங்க, குரூப் 2 கொஸ்டின்ங்க அழகா வரும். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க, இப்போ டி இன், அதாவது இப்ப இருங்க அந்த லைனே வர மறுபடியும். பி இன் தாய், டி வந்து சியோட தந்தை, எஸ். மற்றும் இ என்பவர் டி இன் தாய். அடேங்கப்பா, இ யாருன்னா டியோட தாய். இருங்க, இங்க இடம் இல்ல, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, மறுபடியும் இங்க எழுதிக்கிறேன். இங்க கீழே வரேன், ஏ பி. சரிங்களா? இது நான் ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிக்கிறேன். இவரோட அம்மா வந்து சி, இவரோட அப்பா வந்து டி. கரெக்டாங்க? ரைட். இங்க பாருங்க, மற்றும் சொல்லிட்டு இ யாருன்னா டியோட தாயாங்க. இப்ப டியோட அம்மா ஈயாங்க. அம்மா ஈ இங்க வச்சுக்கிறேன். கரெக்டா? அம்மான்னு சொன்னதால ஈக்கு மைனஸ் சிம்பிள் போட்டேன். கரெக்டா? ஆப்ஷனே கரெக்ட். நிறைய பேர் கரெக்டாவே சொல்லிட்டீங்க. சூப்பர். ஓகேவா? ரைட். இங்க பாருங்க, இது வரைக்கும் புரிஞ்சுச்சுங்களா? ரைட். இப்போ இங்க பாருங்க, இ வந்து டியோட தாய். ஓகே.
பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? ஏ வந்து டியோட எவ்வாறு தொடர்புடையவர்? இந்த இடத்துல இக்கு இன்னும் இல்லையா சார், எப்படி போடலாம்? இந்த இடத்துல இது வரைக்கும் புரியுதா? இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா? ரைட். இப்போ என்னன்னா நமக்கு இருக்கிற ரெண்டே ஆகுதான். இப்போ என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் டி உடன் சரிங்களா? டி உடன் எவ்வாறு தொடர்பு? அப்போ டி தான் ஏவை கூப்பிட போறாங்க. அப்போ டிக்கு கீழே இருக்கிற ஸ்தானம் பொண்ணு ஸ்தானம், சி பொண்ணு பையன் ஸ்தானமா? அவங்கள கேட்கல. அதுக்கு கீழே பேரம் பேத்தி ஸ்தானமா? அப்ப ஏ தான் கேட்கறாங்க. ஏ வந்து என்னது? பொண்ணுன்னு என்ன வரும்? பேத்தி. கரெக்டா? ஆனா இருந்தா பேரன், பொண்ணா இருந்தா பேத்தி. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா சார்? இந்த இடத்துல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு சார். வேற அப்படின்னா அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிற கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சிங்கிளா தான் இருக்கும். எப்படின்னா ஆப்ஷன் ஏ பேத்தி, ஆப்ஷன் பி மகள், ஆப்ஷன் சி அத்தை, ஆப்ஷன் டி தந்தை. இப்போ ஒண்ணு பேத்தியா வரணும், இல்லைன்னா தாத்தான்னு வரணும். தாத்தா ஆப்ஷன்லயே இல்லை, அப்ப கன்ஃபியூஷனே இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கிற கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஒண்ணுதான் தருவாங்க. இதுதான் மேட்ரு. தெளிவா புரியுதுங்களா? புரியுதா? புரிஞ்சா கொஞ்சம் லைக் போட்டுங்க. புரியுதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன் சரிங்களா? ஏன்னா லைக் வச்சு ஓகேப்பா இத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? புரியுதுங்களாங்க? சூப்பருங்க. அடுத்து போலாமா? தெளிவாயிடுச்சா? இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா ஆப்ஷன் ஒண்ணுதான் இருக்கும். அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் சரிங்களா? எத்தனை பேர் புரியுதுங்களா? அப்பளமா நல்லா புரியுது. சூப்பருங்க. அவ்வளவுதாங்க. முதல் தாங்க ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ரீசனிங்னா இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப நான் அடுத்த கேள்வி நடத்துறேன். எத்தனை பேர் ஆன்சர் போறீங்கன்னு பாருங்க. 6வது கொஸ்டின் போயிடலாம். இன்னும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடத்தல. 6வது கொஸ்டின் 2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க சரிங்களா? 6வது கொஸ்டின் பாருங்க. எம் என்பவர் எண்ணின் மகள், எண்ணின் மகன் ஓ மற்றும் ஓ பியின் அப்பா ஆவார். பி மற்றும் எண்ணின் தொடர்பு என்ன? அதாவது எம் என்பவர் எண்ணின் மகள், கமா இருக்கு, எண்ணின் மகன் ஓ மற்றும் ஓ பியின் அப்பா ஆவார். பி மற்றும் எண்ணுக்கு தொடர்புடையது என்ன? சரிங்களா? இது 2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. பாட்டி, அம்மா, அத்தை, சகோதரின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா? ரைட்டுங்க. ஓகே, இப்போ வாங்க பார்த்துருவோம். 6வது பாட்டியா? சூப்பருங்க. பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, புரிஞ்சு போச்சுன்னா அசால்ட்டா போட்டு போயிடுவீங்கன்னு. ரைட்டு, சூப்பர். வாங்க 2023 டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். சரி, இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். எம் என்பவர் எண்ணின் மகள், என்னோட மகள். அதாவது எம் யாருன்னா என்னோட பொண்ணாங்க. கரெக்டா? கரெக்டுங்களா? அப்போ அது பாருங்க, எம் வந்து என்னோட மகள். அப்ப நான் என்ன இங்க வைக்க வைக்கிறேன்னா இவங்க பொண்ணு, சாரி ஆன்சர் ஒழுங்கா வரல, என்னோட பொண்ணு தான் எம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க பாருங்க, எம் யாருன்னா என்னோட மகள். அப்போ இவங்க வந்து பொண்ணை குறிக்குது, மைனஸ் சிம்பிள் போடுங்க. கரெக்டா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். இப்ப எண்ணின் மகன் ஓவாங்க. எண்ணுக்கு பொண்ணு எம்மா சரிங்களா? எண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ஓ அப்படின்றாங்க. அப்ப இங்க ஓ போட்டுக்கலாமா? இவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி இல்ல அண்ணன் தங்கச்சி ஏதோ ரிலேஷன் வரும். கரெக்டா? பாருங்க, எண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க எம்மு. எண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ஓ. அப்போ எம்மும் எண்ணும் சகோதர சகோதரிகள் வருமா? அப்போ பக்கத்திலே போட்ட ரீசன் புரியுதா? ஒரே ஸ்டெப்ல கரெக்ட். புரியுதுங்களா? கரெக்டாங்க? கரெக்ட். நெக்ஸ்ட் பாட்டியா? வெரி குட். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இருந்தாலும் நான் போட்டுறேங்க சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்த லைன் என்ன சொல்றாங்க பாருங்களேன். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இருங்க மறுபடியும் என் மகன் ஓ முடிச்சுட்டுமா? ரைட். நெக்ஸ்ட் ஓவோட ஓ பியின் அப்பா. ஓ யாருன்னா பியோட அப்பா அப்படின்றாங்க. ஓ யாருன்னா பியோட அப்பாவும் சரிங்களா? அப்ப பிக்கு அப்பா. அப்ப இவரோட பையன் பின்னு சொல்லலாமா? கரெக்டா? நல்லா புரியுதா பாருங்க. ஓ யாருன்னா பியோட அப்பா. கரெக்டா? பியோட அப்பா தான் ஓ. ஆமாவா?
அப்ப கீழே போட்டுக்கலாம். மேபி அது பொண்ணா பையனான்னு தெரியல, அதனால நம்ம பிடிச்சிடலாம். பி வந்து பொண்ணா பையனான்னு தெரியல, இப்படி கீழே வச்சுக்கலாம். இங்க பாருங்க, ஓ பியின் அப்பா, பிக்கு அப்பா தான் ஓ, அதனால ஓ மேல இருக்காரு, கீழே பி இருக்காரு. இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா n இன், அதாவது இப்ப முடிச்சிட்டேன். இப்ப p மற்றும் n இன் தொடர்புடையது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இதுல நல்லா புரிஞ்சுங்க. இதுல என்ன விஷயம்னா, இதுல நமக்கு வந்து p மற்றும் n இன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டாங்க. தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நமக்கு என்னன்னா, இங்க பாருங்க, இதுவே என்னன்னா n ல இருந்து இவங்க பொண்ணு பையன், இது பேரன் பேத்தி. இதே இந்த பி வந்து இவங்கள அப்பா, இவங்க வந்து அப்பா ஸ்தானம் மேல இருக்கு, இங்க இருக்கிறது பாட்டி ஸ்தானம். கரெக்டா? இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஷனா இருக்கு, எந்த ஆன்சர் கொண்டு போலாம் அப்படின்னா ஆப்ஷனை பாருங்க. பாட்டி, அம்மா, அத்தை, சகோதரி. கண்டிப்பா அம்மா வராது. ஏன்னா பியோட அம்மா வந்து இங்க குடுக்கவே இல்லை, அப்பா தான் ஓன் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்பா தான் இருக்காரு, அம்மா இல்லவே இல்லை. பட் கேட்கவே இல்லைங்க, அங்க என்னைக்கு தான் தொடர்பு கேட்டாங்க. சோ பிக்கு அதுக்கு அடுத்து, அதாவது பியோட அப்பா ஓ, ஓக்கு அப்பா என்ன, அப்ப இது யார் வரும்? மேபி இது வந்து என்னவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம். அங்க பாட்டி தான் வரும். கரெக்டா? ஏன்னா இங்கதான் முதல்ல சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், அங்க தாத்தான்னு ஒண்ணு ஆப்ஷன்ல இல்லவே இல்லை. அப்ப இதுதான். ஓகேவா? புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? இந்த இடத்துல என்னக்கு என்ன ரிலேஷனே கொடுக்கல, ஆனா ஆப்ஷன்ல மேபி தாத்தா பாட்டின்னு கொடுத்தாதான் கன்ஃபியூஷன் ஆகும். அப்படிதான் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. ஈஸியா நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்ப கிளியரா புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? சூப்பருங்க பாட்டி, வெரி வெரி குட். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. பாருங்க, இது 2023 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஷன் வேண்டாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? புரியுதா? தெளிவா புரியுதுங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். 2022 எஸ்ஏ எக்ஸாம். சரிங்களா? 2022 எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चनங்க. சோ இங்க பாருங்களேன், ஆர் என்பவர் ஏ இன் சகோதரர், எஸ் என்பவர் பி இன் சகோதரி, ஏ என்பவர் எஸ் இன் மகன், ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு முறை? இதுல பாருங்க, இதுலயும் நமக்கு தெளிவா சொல்ல, ஆனா நம்ம ஆப்ஷனை பார்த்தே சொல்லிடலாம். ஓகேவா? இதுல ஆப்ஷன் ஏ மகன், பி வந்து சகோதரன், சி மாமன், டி வந்து தந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். இங்க பாருங்க, கொஸ்டின் புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லிடுறேன். கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ரொம்ப ஈஸி தான். ஆர் என்பவர் ஏ இன் சகோதரர். சரிங்களா? ஆர் யாருன்னா ஏவோட சகோதரர். அப்போ அது ஆன குறியுது. கரெக்டா? ஆர் யாருன்னா ஏவோட சகோதரர். ஓகேவா? அப்போ இது வந்து யார குறிக்குது? ஆர் வந்து ஆன குறிக்குது. ஓகே. நெக்ஸ்ட், எஸ் என்பவர் பி இன் சகோதரி. இதுல நமக்கு எஸ்ஸும் தெரியல, பியும் தெரியல. ஓகே, நம்ம தனியா வச்சிருங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, ஆர் என்பவர் ஏ இன் சகோதரர், ஏவோட சகோதரர் ஆர். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே இதுல வச்சிட்டேன், ஒரே ஜெனரேஷன், ஒரே இடத்துல வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எஸ் என்பவர் பி இன் சகோதரி. இப்ப நாங்க இங்க எழுதிக்கலாம், எஸ் வந்து பியோட சகோதரி. கரெக்டா? அப்போ அவங்க எஸ் வந்து பெண்ணை குறிக்குது, இங்க எழுதிட்டேன். என்னப்பா ஒரே இடத்துல வச்சிருக்கா, இது தனித்தனி. இதுவும் எனக்கு தெரியல கண்டிஷன், இதுவும் தெரியல. ஏன்னா இந்த ஆர் ஏ எஸ் பி இதெல்லாம் எந்த ரிலேஷனும் இல்ல, அதனால நான் தனியா வச்சுக்கிட்டேன். இப்ப அடுத்த லைன்ல மேபி உங்களுக்கு ரிலேஷன் வரும். அப்படி ரிலேஷன் வந்தா நம்ம ஸ்டெப் மெத்தட்ல உட்கார வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏவோட சகோதரன் ஆர், அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார வச்சுக்கிட்டேன் ஒரே ஸ்டெப்ல. அடுத்தது பியோட சகோதரி எஸ், இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார வச்சுக்கிட்டேன். பட் நான் இன்னும் அந்த ரிலேஷனுக்குள்ள கொண்டு வரல, ஏன்னா இவங்க 4 பேருக்கு என்ன ரிலேஷன் சொல்ல. இது வரைக்கும் ஓகேங்களா? ரைட்டு. மாமாவா? மாமா இருக்குதா? ஆமாங்க. சரி, பார்ப்போம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அடுத்த லைன் வருவோம். அடுத்தது என்னன்னா, ஏ என்பவர் எஸ் இன் மகன். ஏ யாருன்னா எஸ் இன் மகனாங்க. நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல. ஏ யாருன்னா எஸ் ஓட மகன். அப்ப இவரு ஆனதான் குறிக்குது, எஸ் இங்க வந்துருவாங்க. சரியா? எஸ் ஓட மகன். அப்போ நல்லா புரியுதா பாருங்க, ஏ யாருன்னா எஸ் ஓட மகன். அப்ப எஸ் வந்து ஒரு பொண்ணை குறிக்குது, அப்ப எஸ் ஓட பையன் தான் ஏ. அப்போ எஸ் ஓட பையன் தான் ஆகும், ஏன்னா ரெண்டு பேரும் இதுதான் வராங்க.
இந்த இடத்துல பி சகோதரன் இங்க வந்துருவாரு. கரெக்டா பாருங்க. இப்ப பாருங்க ஸ்டெப் புரியுதுங்களா? இப்ப நான் ஸ்டெப்ல உட்கார வச்சிட்டேன். வேணும் அப்படி எழுதுறேன் பாருங்க. ஆறு பிளஸ் ஏவும் பிளஸ் புரியுது. இதுக்கு மேல இங்க எஸ் வருவாங்க, இங்க பி வருவாங்க. கரெக்டா பாருங்க. இவ்வளவுதான். இதான் நம்ம பேட்டர்ன். சரியா? புரியுதுங்களா? ரைட். இவ்வளவுதான். இதான் சொல்லி வச்சிருக்காங்க. ரைட். அடுத்ததுங்க சன். சூப்பர். இப்ப கரெக்டா வந்து பாருங்க. மாமா மாறிடுச்சா? ஓகே. இப்ப என்ன கேள்வின்னா ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? இதான். இப்போ இதுல யார் யாரை கூப்பிடுறாங்கன்னு சொல்லல. ஏன்னா ஒரு எழுத்துக்கு பதிலா இக்கு இன்னும் இல்லு வந்தா கூப்பிடலாம். ஆனா ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன வரும்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க அப்படியே கெஸ் பண்ணுங்களேன். ஆர்ல இருந்து எஸ் வந்து அம்மா. கரெக்டா? அம்மான்றது ஆப்ஷன் இல்லவே இல்லை. எஸ்ல இருந்து ஆர் வந்து பையன், மகன். கரெக்டா? மகன் ஆப்ஷன் 7 இருக்கு. ஏன்னா ஆப்ஷன் பாருங்க, மகன், சகோதரன், மாமன், தந்தை. அப்போ 100% மகனை தான் புரியுது. கரெக்ட்டுங்க. இப்ப பாருங்க எல்லாருமே வந்துச்சு பாருங்க. கிளியரா புரியுதாப்பா? புரியுதுங்களா? இப்ப பாருங்க நான் ஃபர்ஸ்ட் டைப் முடிச்சிட்டேங்க. ஃபர்ஸ்ட் டைப் இவ்வளவுதாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் டைப் போலாமா? செகண்ட் டைப் போலாமா? பிடிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ தெளிவா புரியுதுங்களா? 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 ஒரு முறை மட்டும் சொல்றீங்க. 6 சம் ஃபர்ஸ்ட் டைப் முடிச்சிட்டேன். புரியுதா இல்லையா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்து இது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த டைப் இதை விட ஈஸியா இருக்கும். அந்தந்த இடத்துல உட்கார வைக்கணும். 2 பேர் உரையாடல் மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட் ரைட். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் டைப் கிளியர். ஓகேங்க. அப்ப செகண்ட் டைப் போயிடலாம். செகண்ட் டைப்ல வந்து இதே 5 சம் நடத்துறேன். ஒரு சம் ஹோம்வொர்க் கொடுக்குறேன். அதோட முடிச்சுக்கிறேன். சரிங்களா? ரைட். அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே. நீங்க லைவ் வேணாமா? என்னங்க லைவ் வேணான்றீங்க? இவ்வளோ பொறுமையா தாங்க சொல்றேன். முதல்ல பாக்குறவங்க தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா இருக்குங்க. சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க சூப்பர். எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. சார் how to download first command கிளிக் பண்ணுங்க. உள்ள போனீங்கன்னா டவுன்லோட் ரெட் கலர்ல எழுதிருக்கும். அதை கிளிக் பண்ணா 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 10 செகண்ட் வெயிட் பண்ணா டவுன்லோட் ஆயிடும். சரியா? ஓகே ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் சம் இன்னொரு டைம் சொல்லணுமாங்க? என்னங்க? சரி நம்ம அடுத்த டிஸ்கஷன்ல பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் எல்லாமே ஓகேன்ட்டீங்க. ஒரு சிலர் தான் சொல்றீங்க. சோ அதை நம்ம கடைசியா சொல்றேன் நான் கிளாஸ் முடிச்சிட்டோம்னே. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட்ங்க. அடுத்தது ரெண்டாவது டைப். இதை முடிச்சிட்டா பிளட் ரிலேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க எப்படி கேட்டாலும் குரூப் 2 மைன்ஸ்ல கேட்டாலும் சரி, குரூப் பிலிம்ஸ்ல கேட்டாலும் சரி, இது குரூப் 4 யூஸ் ஆகும். சரிங்களா? ரைட். 7வது சம் வந்துலாங்க. 2017 குரூப் 1ல கேட்ட क्वेश्चन. போலாமா? செகண்ட் டைப் போறேன். ஃபர்ஸ்ட் டைப் அவ்வளவுதான். இதே ஸ்டெப்ல தான் உட்கார வைக்க போறோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சம். சரிங்களா? ரைட். ஓகே. இது பாருங்க. அடுத்தது இது கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஆனா ஈஸியா இருக்கும். முதல் क्वेश्चन கொஞ்சம் பாத்துங்க, அப்புறம் ஈஸியா இருக்குங்க. சரிங்களா? இங்க பாருங்க 7வது சம்ங்க. 7வது சம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணை ராஜ் என்பவர் அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் அறிமுகப்படுத்துகிறார் எனில் அப்பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ரைட். இது பாருங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏ பி சின்னு கொடுத்தாங்க. இப்ப 2 பேர் உரையாடல் மாதிரி பேசுவாங்க. ஆனா அட்டகாசமா இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ மாமா, ஆப்ஷன் பி தந்தை, ஆப்ஷன் சி சகோதரர், ஆப்ஷன் டி கணவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ரைட். போலாமா? போலாமாங்க? ரைட். 6வது சம். ஓகே. இது பாருங்க நல்லா கவனிச்சுங்க. இங்க நல்லா கொஞ்சம் கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் சம் எப்படி நம்ம முதல்ல எடுக்கும்போது கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு நினைச்சீங்களா? அப்புறம் எல்லாமே புரிஞ்சிச்சுல்ல? அந்த மாதிரி தான் இது ஃபர்ஸ்ட் சம். கொஞ்சம் கவனிங்க. இதே ஃபாதர் நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கவனிங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா? என்னன்னா இது பாருங்க, ராஜ் இருக்காருங்க. ராஜ் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு. ஒரு பொண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பொண்ணுன்றதால மைனஸ் சிம்பிள் வச்சுக்கலாம். சரியா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னன்னா ராஜ் வந்து ஒரு இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு. அந்த பொண்ணு யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல வராரு. சரியா? என்ன சொல்றாரு? ஒரு பெண்ணை ராஜ் என்பவர். இதுக்கான மீனிங் என்னன்னா ராஜ் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு. அந்த பொண்ணு யார் தெரியுமா அப்படின்னு பேச வராரு. யாரு? கவனிங்க. அவளுடைய எப்பா இதுல அங்கதான் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்புறம் பெண் இதுல அவங்க சொல்றது அவளுடைய ஓகே. இது பொண்ணு இல்லையா? அவளுடைய அம்மா. யாரு? இந்த பொண்ணோட அம்மா. அம்மா நம்ம எங்க கிடைப்போம்? இங்க அம்மான்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம்.
சரிங்களா? ராஜ் வந்து ஒரு பொண்ணை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ராஜ் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு, இந்த பொண்ணு அவளுடைய அம்மா. நம்ம இந்த இடத்துல ஒய்ய அம்மான்னு வச்சுக்கலாமா? இங்க இங்க ஒய்ன்றது அம்மா, சரியா? இங்க அம்மான்னு சொல்லிட்டா நம்ம இங்க ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல. அப்போ இந்த எக்ஸோட அம்மா ஒய் நம்ம மேல உட்கார வச்சுக்கலாமா? ஓகே, நான் ஒய்ன்றது கொஸ்டின்ல கொடுக்கல, நான் பேர் வச்சுக்கிட்டேன். சரியா? நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கங்க. இது பாருங்க, அவளுடைய அம்மா எனதுன்னா ராஜ் தானே பேசுறாரு. இப்ப ராஜ் தான் ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு. ராஜ் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு, அவளுடைய அம்மா எனது மாமியார். அப்புறம் ராஜோட மாமியார்னா எங்க கிடைக்கணும்? அம்மா அப்பா ஸ்தானத்துல தான் மாமியார் மாமனாரு சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பெல்லாம் மேலதாக இருப்பாங்க. கரெக்டா? மாமியார நம்ம இசட்னு வச்சுக்கலாம். இவங்க ஒரு பொண்ணு, அதனால மைனஸ் வச்சுக்கிட்டோம். சரியா? நல்லா புரியுதா பாருங்க. ராஜ் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு. அந்த பொண்ணு யாருன்னா அவளுடைய அம்மா ஒய் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். அவளுடைய அம்மா எனது மாமியார்னா ராஜோட மாமியார். அப்ப தலை மேல இசட்னு வச்சுக்கிட்டேன். இசட்டு தான் மாமியார் நான் வச்சிருக்கேன், அவங்கள மைனஸ்னு வச்சுக்கிட்டேன். பொண்ணு இல்ல, அதனால மைனஸ் வச்சுக்கிட்டேன். கரெக்டா? இங்க பாருங்க, எனது மாமியாரின் ஒரே மகள். அதாவது ராஜோட மாமியாருக்கு ஒரே பொண்ணு தான் இருக்காங்க, அவங்க தான் ஒய்ங்க. இங்க பாருங்க, புரியுதா? நல்லா புரியுதா? ராஜ் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு, அந்த பொண்ணோட அம்மா எனது மாமியாருக்கு ஒரு பொண்ணு ஒரே மகள். அப்போ ஒய் தான் அவங்க மாமியாருக்கு ஒரே பொண்ணாங்க. அப்போ இசட்டோட பொண்ணு தான் ஒய். அப்ப அங்க கீழே கிடைக்கலாமா? ஒய் அதாவது ராஜோட மாமியாருக்கு ஒன்னே பொண்ணு இருக்குன்னா அப்ப ஒய் தான் ஒய்ஃப். கரெக்டா? அப்ப ராஜும் ஒய்யும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒரு இது போட்டுக்கலாம். இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ஒய்யோட பொண்ணு தான் எக்ஸ் இங்க வந்துருவாங்க. இது பாருங்க, நான் அப்படியே திரும்பி வரைச்சிட்டேன். கிளியரா புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? இது ஒய்யோட இது புரியுதுங்களா? கிளியர் ஆயிடுச்சா? ரைட். இது வரைக்கும் புரிஞ்சுச்சாப்போ? வரல புரிஞ்சு நான் வேணா மறுபடியும் கூட சொல்றேன், புரிஞ்சுங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணுக்கு ராஜ் யாரு? இந்த பொண்ணோட அம்மா ஒய்யோட ஹஸ்பண்ட் தான் ராஜ். அப்போ இவர் அப்பா. கரெக்டா? அப்போ எக்ஸுக்கு ராஜ் வந்து அப்பா. அவ்வளவுதான். ஆப்ஷன் பி ஆன்சர். புரியுதுங்களா? புரியலையா? வெயிட் சொல்றேன். ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இது ரொம்ப சிம்பிள்ங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸி. ஆக்சுவலி தந்தைங்க என்னங்க அதுக்குள்ள ஹஸ்பண்ட் சொல்றீங்க? அடக்கடவுளே, புரியலையா? ஒண்ணு இல்ல. ரைட் கவனமா கவனிங்க. ஏங்க ரொம்ப ஈஸிங்க. போன கணக்கு இது ரொம்ப ஈஸி, நல்லா கவனிச்சிங்க. ஓகே, டாட் ஃபாதர் தான் கரெக்ட். மறுபடியும் எக்ஸ்பிளனேஷன் தரேன். இப்போ கொஸ்டின் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண்ணு ராஜ் என்பவர் அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் அறிமுகம் செய்கிறாரு. ஏன்னா பொண்ணுக்கு ராஜ் என்ன ஒரு அந்த பொண்ணு தான் ராஜ் என்னன்னு போட போறாங்க. இதான் 2017 குரூப் 1 கொஸ்டின். சரியா? கொஸ்டின் முதல்ல புரியுதா? கொஸ்டின் புரியுதுங்களா? ரைட்டு. இப்ப என்னன்னா நம்ம ராஜ்னு வச்சுக்கலாம். ராஜ் பேர் இருக்கு, அதனால நான் வந்து ராஜ்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ராஜ் வந்து ஆணை குறிக்குது. சரியா? இவரு ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு. பொண்ணுன்னு சொன்னதால மைனஸ் வச்சுக்கிட்டேன். ரைட்டா? அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா பொண்ணுட்டாங்க, அது பேர் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். சரியா? ரைட். இப்போ என்னன்னா ராஜ் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு. அந்த பொண்ணு யாருன்னா அவள்னா அந்த பொண்ணு அவளுடைய அம்மா. அப்ப அவளுடைய அம்மான்றது இங்க வருவாங்களா? கரெக்டா? அவளுடைய அம்மா, அவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கலாம். இந்த பொண்ணோட அம்மா ஒய்ங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அந்த பொண்ணோட அம்மா ஒய். சரிங்களா? அங்க பாருங்க, அவளுடைய அம்மா அதாவது அந்த பொண்ணோட அம்மா எனது மாமியாருக்கு ஒரு பொண்ணு. எனது மாமியாருக்கு ஒரு பொண்ணு தான் அந்த ஒய். நல்லா புரியுதா பாருங்க. மறுபடியும் லைன் படிக்கிறேன் பாருங்க. அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு தான் அந்த அம்மா. அப்போ அவருடைய மாமியார்னா ராஜோட மாமியார் நமக்கு இவங்க மேல வரும். நம்ம அவங்கள இசட்னு வச்சுக்கலாம். இவங்க ஒரு பொண்ணு மாமியார் அப்படின்னு சொன்னதால மைனஸ் வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் புரியுதா? ராஜோட மாமியார் இசட். கரெக்டா? இப்ப பாருங்க, இதான் சென்டென்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. ராஜ் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு, அந்த பொண்ணோட அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே பையன். அப்போ இந்த ஒய் தான் அந்த மாமியாருக்கு ஒரே பொண்ணு.
கரெக்டா எக்ஸ் சொல்லல, கரெக்டா அவளுடைய அம்மா, அந்த பொண்ணோட அம்மா ஏன் மாமியார் ஒரே மகள். அப்போ இவங்க இசட்டோட ஒரே மகள் ஒய் அங்க இங்க வருவாங்களா? அப்போ ராஜுக்கு மாமியார்னா இவங்களுக்கு அம்மா, அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, ஒய்யோட பொண்ணு வந்து எக்ஸா, அவ்வளவுதான். இப்ப பாருங்க ஸ்டெப் வந்துருச்சா? அப்போ இசட் மேல வைங்க, கீழே வந்து ஒய், அப்புறம் இங்க ராஜ் வருவாரு, சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்களோட ஒய்யோட பொண்ணு தான் எக்ஸ், அப்போ ராஜுக்கும் அவங்க பொண்ணு தான். இப்ப அந்த பொண்ணு ராஜ் என்னன்னு கூப்பிடுவாங்க, இந்த பொண்ணு ராஜ் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா அப்பான்னு கூப்பிடுவாங்க, அவ்வளவுதாங்க. புரியலையா? புரியுதுங்களாங்க? என்னங்க, சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து கேள்வி பார்த்தா புரிஞ்சுக்கலாங்க. பொறுமையா கொஸ்டினை படிங்க, ஒரு முறை கொஸ்டின் படிச்சா புரியும், சரிங்களா? 9th செம்முக்கு வந்து 9th செம்மா எங்க, நான் வந்து 7வது செம்மு தாங்க வரேன், நீங்க அதுக்குள்ள 7க்கு போயிட்டீங்களா? சரி, ஓகே, புரியுது, வெரி குட் பாருங்க, கொஞ்சம் புரியுதுன்னா அடுத்த செம் பாருங்க, முதல் செம்ங்க, சரிங்களா? அடுத்த செம் பார்க்கும்போது புரிஞ்சிடும், சரிங்களா? ரைட்டு, ஓகே. என்னங்க, நான் 4 மெசேஜ்ல ஒரு மெசேஜ் புரியுது, ஒரு மெசேஜ் புரியலையா? கிளியரா? சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் 9வது क्वेश्चन போலாம். ரைட், 8வது क्वेश्चनआ? 8வது क्वेश्चन, ஓகேங்க. 8வது क्वेश्चनங்க 2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, சரிங்களா? இருங்க, 8வது சம் இதோ பாருங்க. மோனி ஷீலாவின் மகள். ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு? மோனி என் மனைவிக்குன்னா மனைவிதான், இக்கு அவங்க அந்த மனைவிதான் மோனியை கூப்பிட போறாங்க, சரிங்களா? இதுல வந்து ஆப்ஷன் ஏ உறவினர், பி என்னங்க உறவினர்னு ஒரு ஆப்ஷனா? சரி, ஆப்ஷன் பி வந்து மருமகள், ஆப்ஷன் சி சகோதரி, ஆப்ஷன் டி மைத்துனி. சரி, இங்க பாருங்க, 8வது क्वेश्चन, மோனி ஷீலாவின் மகள், ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி, மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு? அவ்வளவுதாங்க, சரிங்களா? பைபிள் ரொம்ப ஈஸி, சரிங்களா? மருமகள், சூப்பருங்க. பாத்தீங்களா? புரியலன்னு சொன்னீங்களா? புரிஞ்சிச்சு பாத்தீங்களா? புரிஞ்சிருங்க, சரிங்களா? ரொம்ப ஈஸி, சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இங்கிலீஷ்ல இருக்கும், அது பாருங்களா என்னென்ன சொல்றான்னு பார்ப்போம். மோனி வந்து ஷீலாவோட மகள், மோனி எம்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? மோனி எம். மோனி யாருன்னா ஷீலாவோட மகள், ஷீலா எஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? ஷீலாவோட மகள் தான் மோனி எம். கரெக்டா பாருங்க. இது பாருங்க, நான் சொல்ற கண்டிஷன் அப்படியே ஆகாதீங்க, தெளிவா புரியும், சரிங்களா? அது என்ன சொல்றாங்க? மோனி ஷீலாவோட மகள். மோனி யாருன்னா ஷீலாவோட மகள், அப்ப ஷீலாவோட பொண்ணு தான் மோனி. இவங்க ரெண்டு பேரும் பொண்ணு தான், புரியுது? பேரே பார்த்தா தெரியுது, நான் மைனஸ் போட்டுட்டாங்க இதுல, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட், ஷீலா என் மனைவி. அந்த இடத்துல என் மனைவினா அங்க யாருமே இல்ல, அப்ப எக்ஸ்னு வச்சுக்கலாம், சரியா? இப்ப எக்ஸ் பாருங்க, நல்லா கவனிங்க. ஷீலா யாருன்னா என்னுடைய மனைவியோட சகோதரனோட மனைவி. நல்ல வார்த்தை புரிஞ்சுங்க. இந்த இடத்துல அப்படியே இங்க வரேன், என்னன்றது எக்ஸ். நான் இங்க வந்து அப்புறம் எழுதுறேன், சரிங்களா? இங்க வந்து முதல்ல அவங்க சொன்ன கண்டிஷன் எழுதுறேன், அதுக்கப்புறம் எழுதுவோம், சரிங்களா? இப்ப நான் எக்ஸ்னு வச்சுக்கோம். என்னுடைய மனைவி யாரு? அவங்கள நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாமா? ஒய். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இது நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். இது பாருங்க, என்னுடைய மனைவியோட, இப்ப மனைவியோட சகோதரனுக்கு பேர் இல்ல, நம்ம இசட்னு வச்சுக்கலாம். சகோதரன்னா பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். யாரோட சகோதரன்? அதாவது எக்ஸ்ன்றது நான் அப்படி வச்சு, என்னுடைய சொல்றாங்கல்ல நான், அவங்களோட ஒய்ஃப் ஒய், அவங்களுடைய சகோதரன் ஒய்ஃபோட சகோதரன் தான் இசட். அப்போ ஒய்ஃப் பார்த்து இவங்க எல்லாருமே ஒரே ஜெனரேஷன், கரெக்டா? இவரோட ஒய்ஃப் தான் ஷீலா, கரெக்டா பாருங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். புரியுதா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அட்டம் போட சொன்னேன். இந்த ஷீலாவோட பொண்ணு தான் எம், சரிங்களா? இப்ப பாருங்க, நான் ரிலேஷன் ஆரம்பிச்சிட்டேன். கிளியரா புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா? தெளிவா புரியுதா? இது பாருங்க, இது அப்படியே எழுதுறேன், இது இங்க எழுதுமா, இது அப்படியே இருக்கும், இங்க எழுதுறேன் பாருங்க. ஏன்னா இது இங்க எஸ் நானு, என்னோட மனைவி ஒய், இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அட்டம் போட்டுக்கிட்டேன், ஏன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், என்னுடைய ஒய்ஃபோட சகோதரன் இசட்னு வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுக்கவே இல்லை, நானா வச்சுக்கிட்டேன், சரியா? ஏன்னா என்னுடைய மனைவியோட சகோதரனோட ஒய்ஃப் தான் ஷீலான்ட்டாங்க.
அப்ப எனக்கு என் பேர் தெரியாது, என் மனைவிக்கு பேர் தெரியாது, அவருடைய சகோதரனுக்கு பேர் கிடையாது. அதான் XYZ வச்சுக்கிட்டேன். கிளியரா புரியுதுங்களா? இப்ப இவரு சகோதரன் சொன்னதால பிளஸ், இவரோட ஒய்ஃப் தான் ஷீலா, அவங்க ஒய்ஃப், இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஷீலாவோட பொண்ணு தான் எம், மோனி. கரெக்டா? மோனி. அப்போ இங்க பாருங்க, மோனியோட அப்பா இசட். கரெக்டா? இது வரைக்கும் கரெக்ட்டுங்களா? இது பாருங்க, நல்லா புரியுங்க. இது வரைக்கும் முடிச்சிட்டேன். இப்போ இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுது. இப்போ அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, இங்க என்னது, மோனி என் மனைவிக்கு என்ன வருது? என் மனைவிக்கு மனைவி யாருப்பா? ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் என்னுடைய மனைவி. கரெக்டா? எக்ஸோட ஒய்ஃப். இவங்க மோனி எப்படி கூப்பிடுவாங்க? ஏங்க, தம்பி பொண்ணை எப்படிங்க கூப்பிடுவீங்க? அண்ணன் பொண்ணை எப்படிங்க கூப்பிடுவீங்க? நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு பொண்ணுன்னு வச்சுங்க, உங்க அண்ணாவோட பொண்ணு நீங்க என்ன கூப்பிடுங்க? மருமகளே அப்படின்னு கூடுமா? அவ்வளவுதான். ஆப்ஷன் டி சரியான வழி. ரைட்டு. புரியுதுங்களா? கிளியரா புரியுதுங்களாங்க? சூப்பர். தெளிவா புரியுதுங்களா? இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். நான் என்னங்க மறுபடியும் சொல்லட்டுமா? புரியுதுங்களா? பி அகைன் சொல்லிட்டேன் ஒரு முறை. என்ன எல்லாரும் அகைன் கேக்குறீங்க? என்னங்க இப்படி ஈஸியா இருக்குது, இதை போய் அகைன் கேக்குறீங்களேங்க? சரி சொல்றேன், இன்னொரு சொல்லிடுறேன், கவனிச்சுங்க. ரைட்டு. இது பாருங்க, ஒன் மோர். இங்க பாருங்க, நான் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? மோனி ஷீலாவோட மகள். ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. மோனி என் மனைவிக்கு என்ன வரும்? என் மனைவிக்கு லிக்குன்னு இருக்கிறதால அவங்க மனைவி மோனி எப்படி கொடுக்குறாங்க? சரியா? இப்ப நான் மோனியை அம்முன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது ஒரு பொண்ணு. ஷீலாவை எஸ்ன்னு வச்சுக்கிறேன், இவங்களும் பொண்ணு. கரெக்டா? இப்ப என்ன சொல்றாங்க? மோனி ஷீலாவின் மகள். அப்போ ஷீலாவோட பொண்ணு தான் மோனி. அப்ப இங்க இருக்க வச்சுக்கலாமா? இவங்க 2 பேரும் ஷீலாவோட பொண்ணு மோனி. கரெக்டாங்க? இது வரைக்கும் ஓகேவா? ரைட். அடுத்த லைன் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம். ஷீலா யாருன்னா என் மனைவி. என்னன்றது இப்ப நீங்க தான். சரிங்களா? அப்ப நீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். உங்க மனைவி, அப்ப நீங்க ஆணு, உங்க மனைவி ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இங்க பேர் இல்ல. அவங்க லைன் என்ன சொல்றாங்கன்னா, என் மனைவியின் சகோதரனின் மனைவி தான் ஷீலான்றாங்க. அப்போ எக்ஸ் நீங்க, உங்க ஒய்ஃப் வந்து ஒய். ஓகேவா? இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒரு வட்டம் போட்டுங்க, ஈஸியா இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ உங்க ஒய்ஃபோட சகோதரன் தான் இசட், சகோதரனோட ஒய்ஃப். கரெக்டா லைனு? ரைட். இப்போ நெக்ஸ்ட், இந்த ஷீலாவுக்கு ஒரே பொண்ணு தான் இருக்குது, அது மோனி. கரெக்டாங்க? கரெக்ட். இப்போ தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்ப இப்படி கோடை போட்டு இந்த இடத்துல எம், அதாவது ஷீலா அப்படின்னு வச்சுக்கலாம். ஷீலா பொண்ணு. சரிங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன கேள்வினா, மோனி என் மனைவிக்கு மனைவி தான் இவங்களை கூப்பிட போறாங்க. அதாங்க சொல்லியிருக்காங்க, என் மனைவிக்கு என்ன வருது? அப்ப இவங்க ஒய்ஃப் என்னன்னு கூப்பிடுவாருன்னா, அங்க பாருங்க, உங்க ஒய்ஃபோட சகோதரனோட பொண்ணு தான் உங்க அண்ணன் பொண்ணு. அதாவது நீங்க ஒரு பொண்ணுன்னு வச்சுங்க. சரியா? உங்க அண்ணனோடையோ அல்லது தம்பியோட பொண்ணு நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? மருமகன் கூடுமா? அப்ப ஆப்ஷன் பி தானே சரியானது. புரியுதா? புரியுதுங்களாங்க? பாதரா கடவுளை என்னங்க நீங்க, புரியுதுங்களாங்க? ரைட்டு சார், டைம் ஹாஸ் சேஞ்ச்டு. ஏங்க டைம் ஆகுதா? சரி முடிச்சிடலாம் வாங்க. என்னங்க முடிஞ்சு போச்சுங்க. நான் வந்துட்டேன் 13 சம்ல 8வது சம் வந்துட்டேன். இன்னும் 3 சம் தான். 10 மணிக்கு முடிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் பின்ன ஆகும், அவ்வளவுதான். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. புரியுதுங்களாப்பா? முதல் இப்பதான் நீங்க உண்மையாவே உங்க லைஃப்ல இப்பதான் பிளட் ரிலேஷன் பாப்பீங்க. கொஞ்சம் அப்படிதான் இருங்க. அடுத்த வீடியோல பார்த்தா புரியும். ரெக்கார்டிங் கிளாஸ் ஏங்க இது ரெக்கார்டிங்ல இருக்குங்க. நாளைக்கு போய் பார்த்தா ரெக்கார்டிங்ல இருக்குங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி 9வது கேள்வி போயிடுங்க. 9வது கேள்வி என்னன்னா, இருங்க இங்க பாருங்க, 9வது கேள்விக்கு வந்தாச்சு. 9வது கேள்வி என்ன சொல்லுறாங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க 9வது கேள்வி, ஒரு பையனை பார்த்து கண்ணன் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறுகிறார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும்? 27/5/2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஒரு பையனை பார்த்து கண்ணன் சொல்றாப்ல. என்ன சொல்றாரு? இவன் எங்க அப்பாவுக்கு ஒரே பையன் என்று கூறினார் எனில் கண்ணனுக்கு அந்த பையனுக்கும் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. அடங்கொய்யாயோ, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? என்னங்க எல்லாம் கட்டவத்தை பேச விடாதீங்க. சரிங்களா? ரைட்டு. ஃபாதர் நிறைய பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன்.
புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ மகன், ஆப்ஷன் பி பேரன், ஆப்ஷன் சி பாட்டன், ஆப்ஷன் டி தந்தை. எப்பா இதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரி, என்ன மகன் சொல்றீங்களா? பாக்க அப்பாவா? அப்பா பையனா? சரி, ரைட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி. ரைட்டா இருப்பாருங்க. நான் மறுபடியும் அந்த கொஸ்டின் அப்படியே வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு அப்படியே சொல்றேன். ஒரு பையனை பார்த்து கண்ணன் சொல்றாரு. சோ இந்த இடத்துல கண்ணன் எழுதிக்கிறேன். கண்ணன் வந்து ஒரு பையனை சொல்றாரு. பையன் எக்ஸ்ன்னு வச்சு இது பையன் இல்லையா, பிளஸ் போடுது. கரெக்டா பாருங்க. இப்ப அவங்க சொன்னதை அப்படியே போடுறாரு. எப்ப ரெக்கார்டிங் வீடியோ தாங்க இருக்கும். லைவ்ல முடிஞ்சுன்னே ரெக்கார்டிங் வீடியோல இருக்குங்க. நீங்க நாளைக்கு போய் பார்த்தா இருக்கும். எல்லாரும் ரெக்கார்டிங் வீடியோன்றீங்க. லைவ் வந்து லைவா பார்த்து உங்க டிஸ்கஷனுங்க உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேபி எனக்கு புரியுது, நான் நாளைக்கு பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்ல இருக்குங்க, இல்ல லைவ் செக்ஷன்ல இருக்கும். நீங்க எப்போனாலும் பார்த்துக்கலாம். சரியா? ரைட்டு. ஸோ எல்லாரும் அதே கேட்காதீங்க. நிறைய பேர் அதை கேட்குறீங்க, அதனால சொல்றேன். சரிங்களா? சரி, இது பாருங்க, நல்லா கவனிங்க. கண்ணன் ஒரு பையனை பார்த்து சொல்றாரு. அந்த பையன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல வர்றாரு. யாரு? கண்ணன் தான் ஒரு பையனை பார்த்து சொல்றாரு. இந்த பையன் யாரு தெரியுமா? இந்த பையன் யாரு தெரியுமா? இவன் என் தந்தை. இங்க பாருங்க, இவன் என் தந்தைனா கண்ணனோட தந்தை தான். கரெக்டா? கண்ணன் வந்து ஒரு பையனை பார்த்து சொல்றாரு. இவன் யாருன்னா என் தந்தை. இங்க பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை புரியுதா? இவன் யாருன்னா என் தந்தை. என் தந்தை யாரு? நம்மளே வச்சுக்கலாம், ஒய்னு வச்சுக்கலாமா தந்தை பேரு? ஏன்னா அவங்க சொல்லல பேரு. நம்மளா தந்தைக்கு ஒய்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? என் தந்தையின் ஒரே மகன். பாருங்க, என் தந்தையின் ஒரே மகன் அவர் கண்ணனா தான் இருக்கும். ஏன்னா அதான் சொல்லிருக்காங்க. பாருங்க, கண்ணன் வந்து ஒரு பையனை பார்த்து சொல்றாரு. இவன் யாருன்னா எங்க அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கானா. இவங்க அப்பாவுக்கு ஒரே பையனா அவன் கண்ணன் தான். ரைட்டு. அதனால நல்லா பாருங்க, ஒரே மகனி, என் அப்பாவுக்கு ஒரே மகனின் மகன். அவ்வளவுதான். பாருங்க, என் அப்பாவுக்கு ஒரே பையன் தான் இருக்கான். அந்த பையனுக்கு பையன் தான் இந்த எக்ஸ். ஆடா என்னங்க, சூப்பர். புரியுதா? நல்லா பாருங்க, கண்ணன் ஒரு பையனை பார்த்து சொல்றாரு. இந்த பையன் யாருன்னா என் அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு பையன் தான் இவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க அப்பா ஒரே பையன் கண்ணா தான் இருக்கணும். அவன் ஒரே பையன் தான் கண்ணன் தான் வந்தாகணும். அவனுக்கு பையன் தான் இந்த எக்ஸ். சரியா? அப்போ கண்ணனோட பையன் இதை டைரக்டா என் பையன் சொல்றான்னா இந்த பையன் யாருன்னா எங்க அப்பாவுக்கு ஒரே பையனுக்கு பையன்றாங்க. என்னங்க புரியுதாங்க ஆர்டர்? இப்ப என்னங்க கேள்வி கேட்கறாங்க பாருங்க. அப்படின்னா எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும்? அந்த பையனுக்கு இக்கு இன்னைக்கு இல்லைன்னு வந்துச்சுன்னா அந்த பையன் தான் கண்ணனை கூட போறான். அப்ப அதுக்கு மேல யாரு? அப்பா ஸ்தானம். ஒரே ஒரு ஆள் தாங்கிறாங்க. அப்பா தான். அப்ப ஆப்ஷன் டி அப்பா. என்னங்க சன்னு சொல்றீங்க? அப்பாங்க. என்னங்க புரியுதுங்களா? என்னங்க இழந்துக்கிட்டுன்னு சொன்னா எப்படிங்க? இது ஒரு மொக்கையான கேள்விங்க. இந்த மொத்த கொஸ்டின் புரியல. என்னடா இது? எங்க பாருங்க இந்த லைன்லயே சொல்றேன் பாருங்களேன். ஆனா இது ஒரு கேள்வியே இல்லை. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இது டிஎன்பிசில வேற 2023 கேட்டிருக்காங்க. என்னன்னா கண்ணன் இருக்காருல்ல, அவர் ஒரு பையனை பார்த்து சொல்றாரு. இந்த பையன் யாருன்னா ஏன் அப்பா. அந்த கண்ணன் தானே பேசுறாரு. அப்ப நீங்க தான் கண்ணன் வச்சுங்க. நீங்க கண்ணன். சரியா? நீங்க கண்ணனு. நீங்க ஒரு பையனை பார்த்து சொல்றீங்க. அந்த பையன் யாருன்னா எங்க அப்பாவுக்கு, உங்க கண்ணனோட அப்பா ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? என் அப்பாவுக்கு ஒரே பையனின் பையன், ஒரே பையன் கண்ணன், அவருக்கு பையன் தான் எக்ஸ். அவ்வளவுதாங்க. கரெக்டா? என் அப்பாவுக்கு ஒரே பையனுக்கு பையன். அந்த வார்த்தை புரியுதா? என் அப்பாவுக்கு ஒரே பையனுக்கு பையன். அப்ப என் அப்பாவுக்கு ஒரே பையன் கண்ணன், கண்ணனுக்கு ஒரே பையன் எக்ஸ். சரியா? ரைட்டு. அப்போ எக்ஸோட அப்பா கண்ணன், கண்ணனோட அப்பா ஒய். சரியா? கரெக்டா? கரெக்ட். இப்ப என்ன கேள்வினா அந்த பையனுக்கு, அப்ப பையனுக்கு இக்கு இன்னும் இல்லு வருதால இந்த எக்ஸ்ன்றவரு மேல இருக்கிற கண்ணன் எப்படி கூப்பிடுவாரு? எக்ஸோட தலைமையில இருக்கிறது அப்பா அம்மா ஸ்தானம். கண்ணன்றது ஆணை குறிக்குது. அப்பா அவர் அப்பா தந்தை. ஆப்ஷன் டி தான் சரியானது. புரியுதுங்களா? ரைட்டே. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. வாங்க அடுத்தது 10வது முடிச்சிட்டோம். கிட்ட வந்துட்டோம். சரிங்களா? 13 சம் தான். 12 தானே எடுத்த போற. ஒரு சம் ஹோம்வொர்க் கொடுக்க போகுது. சரிங்களா? குட் மார்னிங்கா? நீங்க குட் மார்னிங் சொல்றீங்க. ஏங்க இது குட் நைட்னு சொல்லணுமோ? ஓஹோ சரி ரைட். கிளியரா? புரியுதுங்களா? வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த சம் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ரைட்டா? ரைட்டு.
அடுத்தது 10வது சம் 10க்கு ஏவா சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா 2016 குரூப் 2 மைன்ஸ்ல கேட்டிருக்காங்க. 2026ங்க 2026 குரூப் 2 மைன்ஸ்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. ரைட் பார்க்கலாம். இது பாருங்களேன் 10வது क्वेश्चनங்க. என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க. விருந்தினருக்கு அல்காவா எங்க ஹிந்தி क्वेश्चन ஹிந்திக்காரங்க கிட்ட இருந்து क्वेश्चन சுட்டிருக்காங்க. 2026 குரூப் 2 மைன்ஸ் ஹிந்திக்காரங்க கிட்ட இருந்து சுட்டிருக்காங்க. என்னன்னா அது பாருங்களேன் இருங்க நான் வேகமா தட்டுங்க. அடா என்னங்க ஒரிஜினலா ஒரு क्वेश्चन போட்டு தரக்கூடாதாங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? இருங்க அது வந்துட்டேங்க இதானுங்க. ரைட்டு இருங்க 1 செகண்ட். கை ஒழுங்கா வாட்ட வரலங்க நவுத்துக்கு. 10வது क्वेश्चन இத பாருங்க. விருந்தினருக்கு அல்காவை அறிமுகப்படுத்தி பிரிதிஷ் அவனுடைய அப்பா என் அப்பாவின் ஒரே மகன் என்றார். அப்படி என்றால் அல்காவுக்கு பிரிதிஷ்க்கும் என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா விருந்தினருக்கு சரி நம்ம பேசுவோம். அல்காவை அறிமுகப்படுத்துறாரு. பிரிதிஷ் அறிமுகப்படுத்தி பிரிதிஷ் அவருடைய அப்பா என் அப்பாவின் ஒரே மகன் என்று. அப்படி என்றால் அல்காவுக்கும் பிரிதிஷுக்கும் என்ன உறவு? ஆப்ஷன் ஏ மகள், ஆப்ஷன் பி தாய், ஆப்ஷன் சி சகோதரி, ஆப்ஷன் டி மருமகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட் என்னங்க ஏங்க இப்படி கேக்குறீங்க? ஷோ இதுல பொண்ணு யாரு பையன் யாருன்னே தெரியலையே. அல்கா பிரிஜேஷ் ஓகேவா. சரி அல்கான்றது பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானுங்க. அல்கா எஸ் ஓகே. அதுக்கு பிரிஜேஷ் ஷூ வாயில வராத பேரெல்லாம் சொல்லியா அப்படி பண்றீங்க? சிஸ்டர் சகோதரி. சரி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாமா. ரைட் இது பாருங்க கன்ஃபியூஷன் வேணாங்க. அவங்க அப்படி குத்து வச்சிருக்காங்க, நான் பொறுப்பு இல்லை. சரி வாங்க போலாமா. ரைட் வாங்க போலாம். இது பாருங்க என்ன சொல்றேன்னா விருந்தினருக்கு அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்க. ஃபங்க்ஷனுக்கு நீங்க போயிட்டு அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அங்க வந்து அதாவது எங்க பாருங்களேன் பிரிதிஷ் வந்து ஒரு பொண்ணை அல்காவை அறிமுகப்படுத்துறாரு. நல்லா பாருங்க விருந்தினருக்கு அல்காவை அறிமுகப்படுத்திய பிரிஜேஷ் ஓகேங்களா. நம்ம இப்படி வேணா பேரை மாத்திக்கலாமா? பொண்ணு பேர் பையன் சரி வேணாம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அல்கான்றது பொண்ணை குறிக்குதுங்க, பிரிஜேஷ் வந்து பையனை குறிக்கும் சரிங்களா. ரைட் பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. சிஸ்டரா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மகள், ஆப்ஷன் பி தாய், ஆப்ஷன் சி சகோதரி, ஆப்ஷன் டி மருமகள் சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க. இப்போ நான் என்னன்னா பிரிஜேஷ் தான் வந்து ஒரு அல்காவை அறிமுகப்படுத்துறாரு. இங்க பாருங்க பிரிஜேஷ் வந்து அல்காவை அறிமுகப்படுத்துறாரு. இதானங்க சென்டென்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, பிரிதிஷ் வந்து அல்காவை அறிமுகப்படுத்துறாரு சரியா. அப்ப பிரிதிஷ் தான் சொல்றாரு அந்த பொண்ணு யாரு பாருங்க அல்காவை அறிமுகப்படுத்திய பிரிதேஷ் அவளுடைய பாருங்க அவள் இவதானே அல்கா சரிங்களா. அவளுடைய அப்பா நல்லா கவனிங்க. பிரிதிஷ் தான் அல்காவை அறிமுகப்படுத்தி பேசுறாரு. அவளுடையன்றாங்க அவளுடைய அப்பா அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. அப்பான்றதால பிளஸ் சிம்பிள் போட்டுப்போம். அவளுடைய அப்பா என் அப்பாவின் ஒரே மகன். அவளுடைய அப்பா என் அப்பா நல்லா புரியுதா பாருங்க. அல்காவோட அப்பா எக்ஸ் பிளஸ் சரிங்களா, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் சரிங்களா. அவளுடைய அப்பா என் அப்பா, பிரிதிஷோட அப்பா ஒய்ன்னு வச்சுக்கலாமா, இவரு பிளஸ். புரியுதா பாருங்க. பிரிதிஷ் தான் அல்காவை அறிமுகப்படுத்துறாரு. அவளுடைய அப்பா என் அப்பாவின் ஒரே மகன். ஒரே மகன்னா இந்த எக்ஸ் தான் பிரிதிஷ். கரெக்டா நல்லா புரியுதா பாருங்க. சமயசிங்க அது என்னன்னா இது பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. ரைட் சிஸ்டரா நல்லா கவனிங்க. பிரிதிஷ் வந்து அல்காவை அறிமுகப்படுத்துறாரு. இவளுடைய அப்பா என் அப்பாவுக்கு ஒரே மகன். அந்த பொண்ணோட அப்பா என் அப்பாவுக்கு ஒரே மகன். அப்போ ஒரே மகன்னா அது பாருங்க இந்த பிரிதிஷ் தான் எக்ஸ், அவருடைய பொண்ணு தான் அல்கா. கரெக்டா புரியுதுங்களா? புரியுதா இல்லையா சிஸ்டரா? என்னங்க இன்னும் சிஸ்டர் சொல்றீங்க?
மகள் கரெக்ட். இது பாருங்க நல்லா புரியுங்க. இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க ரொம்ப ஈஸிங்க, சிம்பிள் சென்டென்ஸ்ங்க. இது பாருங்க, இது பாருங்க, நான் மறுபடியும் வரேன். என்ன பண்றாருன்னா பிரிதிஷ் வந்து ஒரு பொண்ணு அறிமுகப்படுத்துறாரு, அவர் அல்கா. சரிங்களா, ஒரு பொண்ணு அறிமுகப்படுத்தி ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த பொண்ணோட அப்பா, இந்த பொண்ணோட அப்பா நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா இங்க குறிப்பிடல. இந்த அல்காவோட அப்பா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அப்பான்னா மேல இருக்குமா? கரெக்ட். இவனுடைய அப்பா என்ன அப்பா? பிரிதிஷ் தான் பேசுறான். இவனோட அப்பா ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இவனுடைய அதாவது பிரிதிஷனுடைய அதாவது பிரிதிஷ் அல்காவை அறிமுகப்படுத்துறாரு. இவருடைய அப்பா என் அப்பாவின் ஒரே மகள், ஒரே மகன் மகன். அப்ப இந்த எக்ஸ் தான் பிரிதிஷ். கரெக்ட். ஏன்னா இவங்க அப்பா ஒரே பையன் பிரிதிஷ் தான். அப்பா அவனுடைய பொண்ணு தான் அல்கா. கரெக்டா பாருங்க, இப்ப புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதாங்க, இப்ப புரியுது. ரைட்டா? ரைட். இப்ப என்ன கேள்வி? அல்காவுக்கு பிரிதிஷுக்கும் என்ன ஒரு, அதாவது அல்காவோட அப்பா பிரிதிஷ், பிரிதிஷோட பொண்ணு அல்கா. இங்க கேள்வி என்னன்னா மகள், தாய், சகோதரி, மருமகள். அப்ப இருக்கவே இருக்கு மகள் தான். சரியா? புரியுதா? இங்க மேபி அப்பான்னு கொடுத்தாதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரணும், அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே கன்ஃபியூஷன் ஆகும். ரொம்ப ஈஸிங்க, கான்செப்ட் புரிஞ்சுதா ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளியரா புரியுதுங்களா? புரியுதுங்களா? சூப்பர். புரியுதுங்களா? ரைட். மேபி இந்த இடத்துல அப்பான்னு கொடுத்திருந்த ஆப்ஷன்ல மகள், தாய், சகோதரி, மருமகள் தான் கொடுத்துருக்காங்க. மகள் தான் ஆன்சர். அவ்வளவுதான். சரியா? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்து போலாமா? அடுத்தது சூப்பர் சூப்பர். அடுத்தது 11வது கொஸ்டினுக்கு வந்துட்டோம். 11வது கொஸ்டின் 2026 குரூப் 2 மைன்ஸ்ல கேட்டிருக்காங்க. பாருங்க, மைன்ஸுக்கும் ஒரே முட்டாவா நடத்திட்டேன், பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு பையனை காட்டி வீணா அவன் என் பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன் என கூறினான். அந்த பையன் வீணாவிற்கு இருக்குன்னு சொன்னதால இப்ப வீணா தான் அந்த பையனை கூப்பிட போறாங்க. என்ன உறவுன்னு கேட்டாங்க. சரிங்களா? 2026 குரூப் 2 மைன்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்களேன், ஆப்ஷன் ஏ மகன், ஆப்ஷன் பி சகோதரன், ஆப்ஷன் சி மாமன், ஆப்ஷன் டி தந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். இது பாருங்களேன், என்ன சொல்றாங்கன்னா ஒரு கொஸ்டினை மறுபடியும் படிக்கிறேன். ஃபாதரா, இது எத்தனை செம்முக்கு சொல்றீங்க? இதுக்கா 11வது செம்முக்கு ஃபாதர்னு சொல்றீங்க? போன கொஸ்டின் சொன்னீங்களா? சரியே, உங்க கமாண்ட் இப்பதான் வருது. சரி, ஓகே, ரைட். இங்க பாருங்க, கொஸ்டின் போயிடலாமா? ரைட். இங்க பாருங்க, ஒரு பையனை காட்டி வீணா, வீணா தான் வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? இது பாருங்களேன், நல்லா பாத்துங்க, வீணா. சரிங்களா? இவங்க ஒரு பையனை சொல்றாங்க. பையன் சொன்னதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அவனை பையன்னு சொன்னதால ஆன குறியீடு வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் லைன். வீணா ஒரு பையனை பத்தி பேச வராங்க. அப்ப வீணா வந்து வச்சுக்கிட்டேன், அந்த பையன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். எக்ஸ்ன்னு கொடுக்கல, நான் தான் வச்சுக்கிட்டேன். சரியா? அவன், அதாவது இப்ப வீணா தான் அந்த பையனை பத்தி பேசுறாங்க. அவன் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க. சரியா? ரைட். என்ன பேசுறாங்க? வீணா அந்த பையனை பத்தி பேசுறாங்க. அவன் என் பாட்டியின், நல்லா புரிஞ்ச பாருங்க, அவன் என்னுடைய, அதாவது வீணா தான் பேசுறாங்க. வீணா அந்த பையனை பார்த்து சொல்றாங்க, அந்த பையன் என்னுடைய பாட்டி. பாருங்களேன், இதுக்கு மேல அப்பா அம்மா ஸ்தானம், அதுக்கு மேல பாட்டி ஸ்தானம். அப்ப பாட்டியே நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். பாருங்க, வீணாவுக்கு தலை மேல அப்பா அம்மா ஸ்தானம். இங்க யாரும் இன்னும் குறிப்பிடவே இல்லை, அதனால எம்டி பேஸா விட்டேன். இதுக்கு மேல தாத்தா பாட்டி ஸ்தானம், அவங்க பாட்டி தான் சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, வீணா அந்த பையனை பத்தி சொல்றாங்க. இருங்க, இதுல நம்ம என்னன்னா, அவன் பாருங்க, அவன் அந்த பையன் யாருன்னா, என்னுடைய பாட்டிக்கு ஒரே குழந்தை இருக்காங்க. இவனோட பாட்டிக்கு ஒரு குழந்தை இருக்கான். அதை நம்ம இசைன்னு வச்சுக்கலாமா? அந்த குழந்தை யாரு தெரியல, ஒரே குழந்தை தான் இருக்கு. அதாவது இந்த வீணாவுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டிக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தை அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். அந்த குழந்தைக்கு ஒரே மகன், அந்த குழந்தையோட ஒரே மகன் தான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த குழந்தைக்கு அந்த பையன் எக்ஸ் வந்துடும். கரெக்டா பாருங்க. அப்படின்னா இங்க என்ன வரும்? இன்னும் புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். சரிங்களா பிரதர்? வெரி குட், வெரி குட். நிறைய பேர் சொல்றீங்க, சூப்பருங்க. இது பாருங்க, சிம்பிள், சகோதரன், அவ்வளவுதான். பி ரைட். இது பாருங்க,
நல்லா சொல்றேன் பாருங்க, நான் லைன் அந்த ஸ்டெப்ஸ்ல ரெக்கார்ட் வச்சிட்டேன். சரிங்களா? இப்போ என்னன்னா வீணா இருக்காங்க, அவங்க ஒரு பையனை பார்த்து சொல்றாங்க, இந்த பையன் யாருன்னா எனக்கு ஒரு பாட்டி இது, அந்த வீணா தானே பேசுறாங்க, என்னுடைய பாட்டிக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, அதை இசைன்னு வச்சுக்கிட்டு குழந்தைன்னு அது ஆணோ பண்ணான்னு தெரியல அப்படியே வச்சுக்கிட்டேன். அவங்க பையன் தான் இந்த எக்ஸ். ஆல்ரெடி அதுக்கு பதிலா வீணா. அப்போ வீணாவும் அந்த பையனும் அதாவது வீணாவுக்கு அந்த பையன் சகோதரன். கரெக்டா? அண்ணனோ தம்பியோ ஆண் பையன். அப்போ சகோதரன் ஆப்ஷன் பி தான் சரியான. கரெக்டா பாருங்க. புரியுதுங்களா? சிம்பிள்ங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ரைட் ரைட். புரியுதா இல்லைங்களா? சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. சன்னா ஏங்க சன் எங்க வருவாங்க? என்னங்க நீங்க புரியலீங்களாங்க? அது பாருங்க, இன்னொரு அடி சொல்லிட்டு நான் அடுத்த கணக்கு போயிடுறேன், ஃபைனல் கணக்கு. வீணா வந்து ஒரு பையனை பார்த்து சொல்றாங்க, அந்த பையன் யாருன்னா என் பாட்டிக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தையோட மகன் தான் அந்த எக்ஸ். அப்போ இந்த வீணாவோட பாட்டி நான் ஒய்னு வச்சுக்கிட்டேன், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அப்போ அந்த ஒய்க்கு கீழே தான் மகன் ஸ்தானம், பொண்ணு ஸ்தானம், பையன் ஸ்தானம், இங்க இசட்னு வச்சுக்கிட்டேன். இவனுக்கு பையன் தான் யாரு? எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு வீணாவுக்கு அப்பா இசட், இசட்டோட பாட்டி தான் ஒய். கரெக்டா? இசைல வீணாவுக்கு அப்பா இசட்டு, வீணாவுக்கு பாட்டி ஒய். கரெக்டா? அப்போ இந்த பாட்டிக்கு ஒரே பையனோட பையன் தான் எக்ஸ். அப்ப ரெண்டு பேரும், அதாவது வீணாவுக்கு எக்ஸ் வந்து அண்ணனோ தம்பியோ தானே இருக்கும். கரெக்டா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? சரி, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். சரியா போச்சு பிரதர். ரைட்டு, முடிஞ்சிருச்சு. ஓகே, கிளியரா புரியுதுங்களா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது ஃபைனல் கேள்வி வந்தாச்சு. 12வது கேள்வி வந்துட்டோம். கொஞ்சம் நீட்டா இருக்குன்னு நினைக்காதீங்க, புது கிளாஸ்ன்றதுக்கா நான் பொறுமையா சொல்றேன். மேபி நாளைக்கு பகடை எடுக்கும் போது ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரைட்டா? புரியுதுங்களா? ஓகே. அடுத்ததுங்க, அடுத்தது இந்த பாருங்களேன், மேபி புரியலன்னா இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? 12வது கேள்விக்கு வந்தாச்சுங்க. 12வது கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஓகேங்களா, இது பாருங்க, ஒரு ஒரு பெண்ணை காட்டி ராஜ் அவள் என் மனைவியின் சகோதரனின் மகள் என கூறினார். ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவு? ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு, அந்த பெண்ணு தான் ராஜ் மனைவியை கூப்பிட போறாங்க, என்ன உறவுன்னு கேட்டாங்க. சரியா? ஆப்ஷன் ஏ சித்தி, ஆப்ஷன் பி மகள், ஆப்ஷன் சி சகோதரி, ஆப்ஷன் டி என்ன சொல்லியிருக்காங்க, தாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? மறுபடியும் சொல்றேன், ஒரு பெண்ணை காட்டி ராஜ் சொல்றாரு, அவள் என் மனைவியின் சகோதரனின் மகள் என கூறினார். ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன வரும்? இதான் 2025 குரூப் 2 மைன்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிரதரா பிரதரா போன கொஸ்டின் சொல்றீங்களா, இதுக்கு சொல்றீங்களா? சித்தி. ரைட்டு, கரெக்ட், சூப்பர். சரி, பார்ப்போம். பாருங்க, ரொம்ப ஈஸி. ஓகே, போலாமா? இது பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணை ராஜ சுட்டி காட்டாரு. என்ன ராஜே திருப்பி திருப்பி வராரு? யாரு இவரு? கொஸ்டின் எடுக்கிற ஒரு சொந்தக்காரோ? ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை சுட்டி காட்டுறாரு. அந்த பொண்ணு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், பொண்ணுன்றதால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். ஓகே, ராஜ் வந்து ஒரு பொண்ணை பத்தி பேசுறாரு. இதான் ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, ராஜ் அந்த பொண்ணை பத்தி பேசுறாரு, அவள் என் மனைவியின், நல்ல லைன் புரிஞ்சுங்க, அவள், அவள்னா இந்த எக்ஸ், அவள் என் மனைவி. இப்ப ராஜோட மனைவி, நம்ம இங்க எழுதுறேன், தனியா எழுதுறேன், ராஜ் இவருங்க, இவரோட ஒய்ஃப் வந்து ஒய்னு வச்சுக்கலாம், மைனஸ் போட்டுக்கிறேன். சரியா? இங்க பாருங்க, ராஜ் வந்து ஒரு பொண்ணை பத்தி பேசுறாரு, அந்த பொண்ணு யாருன்னா என் மனைவியின் சகோதரன், அதாவது ராஜோட மனைவி ஒய்னு வச்சுக்கிட்டேன், இவரோட சகோதரன் இசட்னு வச்சுக்கலாமா? இவருக்கு பொண்ணு தான் அந்த எக்ஸ். கரெக்டா? புரியுதா? பாருங்க, ராஜ் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு, இந்த பொண்ணு யாருன்னா என் மனைவியின் சகோதரனின் பொண்ணு, சகோதரனின் மகள். கரெக்டா? அப்போ ராஜோட ஒய்ஃப் ஒய்னு வச்சுக்கிட்டேன், இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இந்த ஒய்க்கான பிரதர் சகோதரன் தான் இசட், அவர் பிளஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? சகோதரியின், ஆமாங்க, சகோதரியா, சரி சரி, ஓகே, சாரி சகோதரினா மைனஸ் வச்சுக்கலாம்.
அப்ப இசட்டோட இசட் சகோதரின்றாங்க, பரவாயில்ல. அப்போ ராஜோட மனைவி ஒய், ஒய்யோட சகோதரி இசட், அவங்க பொண்ணு. இந்த இசட்டோட பொண்ணு தான் எக்ஸ். கிளியரா புரியுதுங்களா? நான் போட்டது புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்ப பாருங்க எத்தனை பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன். இந்த நீங்க தான் இது, சரிங்களா? எக்ஸ் தான் நீங்க. உங்க அம்மாவோட தங்கச்சி அக்கா அப்படின்னு வச்சுங்க, சரியா? அக்காவோட புருஷன் தான் ராஜ். ஓகேங்களா? ரைட். இப்ப என்னன்னா, இப்ப கேள்வி என்ன கேக்குறாங்க, ராஜோட மனைவி ஒய் இருக்காங்கல்ல, இவங்க இந்த எக்ஸ் வந்து எப்படி கூப்பிடுவாங்க, இதான் கேள்வி. இந்த எக்ஸுக்கு, அதாவது அந்த பொண்ணுக்கு ராஜோட ஒய்ஃப் என்ன உறவு? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க தான் எக்ஸ், உங்க அம்மாவுக்கோட தங்கச்சி நீங்க என்னன்னு கூப்பிடுங்க? நீங்க ஒரு பொண்ணு, சரியா? உங்க அம்மாவோட தங்கச்சி என்னன்னு கூப்பிடுங்க? சித்தின்னு கூப்பிடுவோம். மேபி உங்க அம்மாவோட அக்கான்னு வச்சுங்க, அக்கா என்ன கூப்பிடுங்க? பெரியம்மான்னு கூப்பிடுவோம். கரெக்டா? இப்போ மேபி இது பெரியம்மாவா இருக்கணும், இல்ல சித்தியா இருக்கணும். அப்ப ஆப்ஷன்ல சித்தி இருக்குது, நெக்ஸ்ட் பில மகள் இருக்குது, சில சகோதரி இருக்குது, டில தாய் இருக்கு. தாய்ன்றது இசைட குறிக்கும். அதாவது சகோதரி இல்ல, மகளும் இல்ல, சித்தி தான் மேபி கரெக்ட். சித்தி 100% கரெக்ட். கரெக்டா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? முடிச்சிட்டு பாருங்க. 10-20 முடிச்சாச்சு. அடுத்தது ஏங்க பேத்தி, அடுத்தது 13 நிறைய பேர் சொல்றீங்களா, பாட்டின்னு சொல்றீங்களா? பேத்தியா? பேத்தி. எஸ் எஸ், 13 பேத்தி கரெக்ட். இப்போ நான் ஹோம்வொர்க் கொடுக்க போறேன், போறீங்களா? போடுங்க. 13வது கொஸ்டின் 2024 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின், சரியா? ரைட். இது பாருங்க, இந்த கொஸ்டின் பார்ப்போம். இது ஹோம்வொர்க். சார் நான் கிளாஸ் முடிச்சுட்டேன், நான் ஹோம்வொர்க் சொல்றேன், நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லிட்டா அடுத்தது உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை டிஸ்கஷன் பண்ணி கிளாஸ் முடிச்சுக்கலாம், சரியா? ரைட். இது பாருங்க, 13வது கொஸ்டின் 2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. நீங்க குரூப் 4க்கு பார்க்கலாமான்னு கேட்டீங்கல்ல, பாருங்க. அது என்னன்னா, ரமிளா கூறுகையில், ரமிளா தான் கூறுறாங்க, எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ராமநாதனுக்கு அப்படின்னும் போது ராமநாதன் தான் ரமணியை கூப்பிட போறாரு, சரியா? சோ இது 2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. நான் கொஸ்டின் 3 படிக்கிறேன், நீங்க தான் ஹோம்வொர்க் போட போறீங்க. ரமிளா பேசுறாங்க. ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகள் ராமன், ராகவியின் தந்தை, ரமணியின் ராகவியோட சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ரைட். இப்போ ஆப்ஷன் ஏ மனைவி, பி சகோதரி, சி மகள், டி பேத்தி. போடுங்க. கொஞ்ச நேரம் டைம் தர, நான் ஒர்க் அவுட் பண்றேன், நானே ஒர்க் அவுட் பண்றேன், நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து நான் சொல்றேன், சரிங்களா? அது என்ன பாக்ஸ்ன்னு போட்டா என்னன்னு புரியவே இல்லை எனக்கு. நிறைய பேர் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. பேத்தி, நிறைய பேத்தின்னு சொல்றீங்க. பேத்தியா? பேத்தின்னு சொல்றீங்க. கிராண்ட் மதர், அதேதான் பேத்தியா? சரி, ஓகே. அடுத்தது டக்கு டக்குன்னு போடுங்க. புரியலன்னு கேளுங்க, நான் போடுறேன். பாட்டி பாட்டி. அடுத்தது சார் கிளாஸ் சூப்பர் சூப்பருங்க, புரிஞ்சா ஓகேங்க, புரியணுங்க. அடுத்தது சார் புரியுதுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ், ஓகேங்களா? நானும் புரியுதுன்னு நினச்சிக்கிறேன். அப்புறம் என்னது டாக்டரா? எங்க மகளா? சரி பார்ப்போம். பேத்தின்னு சொல்றீங்க, மகள் சொல்றீங்க. அடுத்தது ஆப்ஷன் டி, ஓகே. பேத்தி பேத்தி, ரைட்டு ரைட்டு, பேத்தி ரைட். வேற அடுத்தது சீக்கிரம் டக் டக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது போலாம். கிளாஸ் சூப்பரா இருக்கா? சூப்பர். உங்களுக்கு புரிஞ்சா சூப்பருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரியணும் இவ்வளவு வேலை நாங்க செய்யறோமே, சரிங்களா? ஓகே. பேத்தி. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போடுங்க. புரியலையா? ஓகே, நான் சொல்றேன். அடுத்தது தேங்க்யூ. ஓகே, ஆப்ஷன் டி பேத்தின்றீங்க. பார்ப்போம். ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்குங்க, நீங்க போய் பார்க்கலாம். ஆப்ஷன் டி. ஓகே சார். ஆர்எஸ் அகர்வால் புக். ஏங்க இது ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்க சமுதாயங்க. இது புக் கொஸ்டின் படிக்கும்போது தெரியலையா? இதெல்லாம் அதுதான், சரிங்களா? ரைட்டு. ஓகே, புரியுதுங்களா? ரைட்டு. தெளிவா புரியுதுங்களா? நான் ஒரே கிளாஸ்ல
முடிச்சிட்டேன். ரெண்டே 2 டைப் தான், அந்த 2 டைப்ல தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஓமா சொல்கிறேன், அதையும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் தான் நான் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ புரிஞ்சவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுருங்க, நானும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு. சரிங்களா? ஒரு 500 லைக்காவது வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தான். ரைட்டு, சரி. இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கு போயிடும். பேத்தி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஒரு சிலர் வந்து மகள் சொல்லியிருக்கீங்க. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது கரெக்டுன்னு. சரிங்களா? கிளாஸ் புரியுதுங்களா? சூப்பருங்க, சூப்பர். பேத்தி வெரி குட், வெரி குட். ஓகே சார், முதல்ல அப்படிதாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லும்போது அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும் கிளாஸ். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சரிங்களா? சரி, நம்ம போயிடலாம். இது என்ன பாக்ஸ், என்னங்க மீனிங்? நிறைய பேர் பாக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. VOXன்னு போடுறீங்களே கமெண்ட்ல, என்னன்னு புரியல. புரியுதா? புரியுது. ஓகே, கிளியர். போலாமா? இதை இந்த ஹோம்வொர்க் முடிச்சுட்டா நான் உங்களுக்கு டவுட் கேட்குறேன். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளாஸ் புரிஞ்சுங்க போல. நான் இந்த சம் நத்தி இருங்க, அப்புறம் நீங்க பாட்டு போயிடாதுங்க. இந்த சம் முடிச்சுட்டு போயிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பருங்க. ரைட்டு, இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இது வந்து இங்க என்னங்க பேர்லாம் இப்படி கேட்குறீங்க? அவங்க எந்த புக்ல இருந்து எடுத்து கேட்குறாங்கன்னு தெரியல. சரி, ரமீலா சொல்றாங்க. சரிங்களா? ரைட், இது பாருங்க, நான் ரமீலாவை எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். சரிங்களா? சோ ரமீலா என்ன சொல்றாங்கன்னா, ரமீலா தான் பேசுறாங்க. ரமீலா கூறுகையில், இது 2020, இங்க பாருங்க 2024 குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின். சரிங்களா? ஆனா ரொம்ப ஈஸி தான், அவங்க அப்படி பேசியிருக்காங்க. குட் நைட் சார். ஓகே, புரிஞ்சுட்டா நீங்க போலாம். சரிங்களா? இந்த சம் நான் நடத்திடுறேன். இங்க பாருங்க, ரமீலா கூறுகையில், ரமீலா என்ன சொல்றாங்கன்னா, நல்லா ஸ்டெப்பை புரிஞ்சுங்க. எனது மாமனார், இந்த பாருங்க, இங்க வருவோம், இங்க பாருங்க, ரமீலா சொல்றாங்க. இங்க பாருங்க, நம்ம எழுதிடலாமா? ரமீலா பேசுறாங்க. சரிங்களா? கிளாஸ் புரிஞ்சுங்க. ஓகே, நான் இன்னும் அந்த கடைசி சம் நடத்திட்டு இது பண்ண போறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க கிளாஸ் கேன்சல் இது பண்ணிட்டு போகலாம். குட் நைட். சரிங்களா? இன்னைக்கு முடிச்சுட்டா அப்படியே எழுதி வச்சுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சதை எழுதி வச்சுங்க. நான் வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துனேன், உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எழுதி வச்சுங்க. சரிங்களா? ரைட், நான் இந்த ஹோம்வொர்க் முடிச்சுட்டு வரேன். ஓகேவா? ரமீலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய, அதாவது ரமீலா என்னுடைய மாமனார் ராமநாதன் சொல்றாங்க. ரமணன் சாரி. அப்போ இவருடைய மாமனார் தான் இங்க தானே வருவாங்க. ரமீலா இவங்க தலைமையில யார் வருவாங்க? அப்பா, அம்மா, மாமா, மாமனாரு, மாமியார் எல்லாம் வருவாங்களா? இவங்க மாமனார் பேர் என்ன சொல்றாங்கன்னா ரமணான்னு சொல்றாங்க. இது பாருங்க, ரமணா. சரிங்களா? இவருடைய மாமனார் வந்து ரமணான்னு சொல்றாங்க. ரமணாவுக்கு இங்க பாருங்க, எனது மாமனார் ரமநாதனுக்கு ஒரே மகள். சரிங்களா? ஒரே மகன் ராமன் இருக்காங்க. இவருடைய மாமனாருக்கு ஒரே மகன் தான் இருக்காங்க, அவரு ராமன். சரிங்களா? சோ அப்போ இவரு பையன், அப்ப இவங்க ஒய்ஃப். கரெக்டா? இவங்க ரமீலாவும் ராமனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தெளிவாகுது. என்ன சொல்றாங்க? ரமீலா அவருக்கு மாமனார் இருக்காரு, அவரு ரமனுடைய ஒரே மகன் ராமன் சொல்றாங்க. ஒரே மகன்னா அவருடைய ஒய்ஃப் ரமீலா தான் இருக்கும். கரெக்டா? ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ராமன் வந்து ராகவியோட தந்தை. அப்போ இந்த ராமனுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. யாரு? ராகவி. இது பாருங்க, ராகவி. சரிங்களா? இந்த ராமனுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ராகவி. இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராமன் ராகவியின் தந்தைன்னு சொல்றாங்க. அப்ப ராகவியோட தந்தை ராமன். அதுக்கு அடுத்தது ரமணி ராகவியோட சகோதரி. ரமணி. ஓகேவா? இங்க ரமணி ராகவியோட என்ன சொல்றாங்க? இங்க எழுத்து ஒழுங்க எழுதல, சாரி. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ரமணி ராகவியோட சகோதரி. அப்ப இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். ஓகேவா? இதான உங்க சொல்ற பேட்டர்ன். கரெக்டா? புரியுதா? நான் இது ஹோம்வொர்க், அதனால உங்ககிட்டயே நீங்க போடுற மாதிரி நான் போடுறேன். கரெக்டுங்களா? ரைட். இப்ப என்ன கேள்வி என்றால், ரமணி ராமநாதனுக்கு என்ன வரும்? ராமநாதன் இவருங்க. ஓகேவா? இந்த ராமநாதனோட பையன் ராமன், அவருடைய மனைவி ரமீலா. இவங்க 2 பேரும்
பையன் மருமகன், அவங்களுக்கு கீழே பேத்திங்க. ரமணியும் பேத்தி தான், ராகவியும் பேத்தி தான். அப்ப ஆன்சர் பேத்தி, அவ்வளவுதான். அதாவது பேரைத்தான் ரான்னு கொடுத்து உங்களை கன்ஃபியூஷன் பண்ணிருக்காங்க. ஸ்டெப்ஸ்ல உட்கார வச்சுட்டா சிம்பிள். ஓகே, புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க, 13 சம் முடிச்சிட்டேன். ஓகே, தெளிவாயிடுச்சுங்களா? வெயிட் சார், என்னப்பா டவுட் இருக்கா? அவ்வளவுதாங்க, பினிஷ். 13 சம் நடத்திட்டேன். உங்களுக்கு எந்த சம் ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா நீங்க லைவ் கேன்சல் பண்ணிட்டு போலாம். ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க, நான் புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து பகடை கிளாஸ் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். படத்தை பேஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ மற்றபடி 13 சம் முடிச்சிட்டேன். டவுட் இருக்கிறவங்க மட்டும் திருப்பி கேளுங்க. டவுட் இல்லைன்னா நீங்க வீடியோ நிறுத்திக்கலாம், போய் ஒர்க்கை படிக்கிற ஒர்க்கை பாருங்க. இல்ல தூங்க போறீங்களா தூங்குங்க, நாளைக்கு எழுந்து படிக்கிற ஒர்க்கை பாருங்க, சரிங்களா? டவுட் இருக்கா? இல்லைன்னா புரியுதுன்னா ஒரு வாட்டி எங்க புரியுதுன்னு சொல்லிட்டு போங்க, ஒரு லைக் பண்ணிட்டு போங்க, வேற ஒன்றும் பெருசாலாம் கேட்கல, சரிங்களா? ஓகே, புரிஞ்சிருச்சா? ஓகே, புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, நன்றி நன்றி. சரி, ஏதாவது டவுட் இருக்கா? குட் நைட், குட் நைட். ஓகே, நீங்களா போலாம், கிளாஸ் புரிஞ்சுங்க போலாம். இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க, டவுட் நான் சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம் கிளாஸை, சரிங்களா? பாய், குட் நைட். ஓகே, சொல்லுங்க. சூப்பர் சார், சூப்பர். கொஸ்டின் வந்து பிடிஎஃப்ல இருக்குங்க, ஃபர்ஸ்ட் கமாண்டே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கமாண்டை கிளிக் பண்ணுங்க, உள்ள போகும். அங்க வந்து டவுன்லோட் ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணா டவுன்லோட் ஆயிடும். இல்லை குரூப்ல சேர்ந்துட்டுனா நானே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அனுப்பிச்சிடுறேன், நானே வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன், ஆன்லைன் டெஸ்ட்ன்றேன். குரூப்ல சேர்ந்துங்க, சரிங்களா? எதுங்க ஐம் சாரி சார் அப்படின்றீங்க, என்ன ஏன் சாரி சொல்றீங்க? சாரிலாம் வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. ஓகே, புரியுதுங்களா சார்? கிளாஸ் ஓகே, நன்றி, சூப்பர், நன்றி நன்றி. எப்பா எப்படியாவது ஒன்று உங்களுக்கு புரிஞ்சு போய் குரூப் 2ல வந்து ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்கணும், அதான் என் தேரி, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் இன்னொரு வாட்டி போட்டு பாருங்க, புரியும், சரிங்களா? டுமாரோ கிளாஸ் வந்து 8:30 மணிக்குங்க, 8:30 நைட்டு கண்டிப்பாக வந்துடுவேன் பகடை. நாளைக்கு குரூப்லேயே உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் அதே மாதிரி வந்து பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன், சரிங்களா? இப்போ கூட போய் பாருங்க, பிடிஎஃப் இருக்கும், சரிங்களா? என்ன சம் சொல்லணும்? 10வது சம்மா? ஓகே, 10வது சம் கேட்டிருக்காங்க. வேற யாருன்னா 10வது சம் கேட்குறீங்களா? ரெக்கார்ட்ல வருங்க, இது ரெக்கார்ட்ல இருக்கும். நான் வந்து நீங்க குரூப்ல இருக்கீங்களா, நாளைக்கு ஷேர் பண்றேன், பார்க்காதவங்க பார்த்துங்க, சரிங்களா? அது மிஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரெக்கார்டிங் வீடியோல இருக்கும். நீங்க குரூப்ல இருக்கீங்களா, நான் நம்ம வெப்சைட்ல போட்டு உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? சூப்பர், புரிஞ்சிச்சு. மோஸ்ட்லி நிறைய பேர் புரியுதுன்னு தான் சொல்லிருக்கீங்க, யாரும் திட்டல, அது வரைக்கும் நல்லது, சரிங்களா? 1-10 சொல்லணுமா? சரி, 1-10. நெக்ஸ்ட் 1வது கொஸ்டினும் 10வது கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. வேற சீக்கிரம், ஏன்னா வேற எதனா இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். டவுட் இல்லைன்னா எப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா நீங்க 6th பிரதரா 6th சொல்லணுமா? ஓகே, நெக்ஸ்ட் என்னங்க? அப்போ எல்லா சமமும் சொல்லணுமாங்க? என்னங்க 8வது சொல்லணுமா? என்னங்க ஒவ்வொன்றா சொல்லுங்க, எல்லாம் மறுபடியும் நடத்தினா 1 மணி நேரம் ஆகுமே, சரிங்களா? தெளிவா வாங்க, ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம, சரிங்களா? இப்போ நீங்க என்னென்ன சம் கேக்குறீங்கன்னா 1வது சம் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, 10வது சம், 6வது சம், 8வது சம். கரெக்டா? குட் நைட், குட் நைட், போயிட்டு வாங்க, சரிங்களா? ஓகே, வேற ஓகே, உண்மையா புரியுதுங்களா? ரொம்ப நன்றி, சரிங்களா? ஸோ இது வந்து ரெக்கார்டிங் வீடியோ தான் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். கொஸ்டின் பிடிஎஃப் வரலீங்களா? எங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு பாருங்க, நீங்க கமெண்ட் பண்றதுல 6th சொல்லணுமா? ஓகே, 6th நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா எந்த சம் டவுட்டோ அதை நான் நடத்திட்டு கிளாஸ் முடிச்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே, அடுத்தது முதல் கணக்கு. ஓகே, நான் சொல்லிட்டு முதல் கணக்கு, 10வது கணக்கு, 6வது கணக்கு, 8வது கணக்கு டவுட் கேட்டிருக்கீங்க, கரெக்டா? வேற இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? சூப்பர், நல்லா இருக்கா? புரியுதுங்களா? சூப்பருங்க, சூப்பருங்க. நெக்ஸ்ட் வேற சீக்கிரம் சீக்கிரம் சார். ஷோ ஃபார் யுவர் ஃபேஸ். நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வாங்க, செல்ஃபி எடுத்துக்கலாம், சரிங்களா? நான் வெயிட் பண்றேன். 6வது சம்மா? ஓகே, 1, 6, 8, 10 இந்த சம் தான் கேட்டிருக்கீங்க, கரெக்டா? அது கடகடன்னு போட்டுட்டு முடிச்சுக்கலாம், சரிங்களா? வேற டவுட் இருக்கா பாருங்க, அவ்வளவுதானா? ஹோம்வொர்க் சம்ல டவுட் கேட்க கூடாது சாமி, நீங்க தான் அது போடணும். சரி, இன்னும் எல்லாம் நிறைய பேர் 6 கேக்குறீங்க, சரி ஓகே. ஜிஎஸ் மெட்டீரியல் ஃபுல்லா, ஜிஎஸ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கோம், கூடிய சீக்கிரம் தரோம், சரிங்களா? ஏப்பா டவுட் இருக்கிறவங்க ஓகே, டவுட் இல்லாதவங்க முடிச்சுக்கலாங்க, சரிங்களா?
ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல டவுன்லோட் பண்ண முடியல. ஏன்? சரி, நான் அதுக்கு என்ன ஸ்டெப்னு சொல்றேன். நீங்க குரூப்ல ஜாயின் பண்றீங்க. குரூப்ல ஜாயின் பண்ணிட்டா சொல்றேன். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, சரிங்க. அவ்வளவுதான். நீங்க இப்ப டவுட் வந்து பாத்தீங்கன்னா போறவங்க லைக் பண்ணிட்டு போயிடுங்க. புரியுதுன்னு நான் தெரிஞ்சுவேன், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. எனக்கு சரி ஓகே இத்தனை பேர் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்ல, அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? ரைட். இப்போ 1 10 6 8 கரெக்டா? இந்த சம் தான் உங்களுக்கு டவுட்டா? இதுல 6 தான் நிறைய பேர் சொல்றீங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, அது பாருங்களேன். எப்பா நீங்க குரூப்ல எல்லாம் அது பாருங்க 944243045 இந்த நம்பருக்கு நீங்க ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சாரி, வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெண்ணா இருந்தா சிஸ்டர்னு கொடுங்க. நான் குரூப்ல சேர்த்து விட்டுருவேன். அதில் தான் நான் போடுவேன். சரிங்களா? 944243045 இந்த சம் தான். சரிங்களா? அதெல்லாம் இது பண்ணுங்க. ஓகேங்களா? பாட்டியா இப்பதான் கமெண்ட் சொல்றீங்களா? வெரி வெரி குட். ஓகே சூப்பர். 13 இயர்ஸ் இதுதான் கரெக்ட். 13 சம். ஓகே, அதான் சொல்லிட்டேங்க. இந்த நம்பருக்கு இது பண்ணுங்க. ஓகே, குட் நைட், பாய். சரி, போயிட்டு பத்திரமா தூங்க. நாளைக்கு இருந்து இந்த அதே மாதிரி நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 944243045 ஆனா இருந்தா பிரதர்னு மெசேஜ் பண்ணுங்க. பெண்ணா இருந்தா சிஸ்டர்னு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, சரிங்க. டவுட் போலாமா? இப்ப பாருங்களேன், என்னென்ன டவுட் கேக்குறீங்க நான் தெளிவா வரேன். சரிங்களா? இந்த கொஸ்டின் குட் நைட் புரிஞ்சிச்சுன்னா குட் நைட் லைக் பண்ணிட்டு போயிடணும். சரிங்களா? ஏப்பா குட் நைட் சொல்றதுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? 6வது சம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. 8வது சம் 10வது சம் கரெக்டா? இதுல இப்ப இதை நான் சொல்லணுமா இல்ல இதுல எது ரொம்ப டவுட்டா இருக்கு சொல்லுங்க. டுமாரோ கிளாஸ் டைம் வந்து 8 பாருங்க. நம்ம கிளாஸ் வந்து 8:30ல இருந்து 10:30க்குள்ள முடிச்சிடலாம். சரிங்களா? இதான் கிளாஸ் டைம். சிக்ஸ்தா? சரி, எதுங்க டவுட்? சிக்ஸ்தா? சிக்ஸ்த் நடத்தணுமா? ஓகே, நெக்ஸ்ட் லைவ்ல இருக்கிறவங்க டவுட் கேட்டவங்க ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. 6 8 10 நடத்தணுமா 6 மட்டும் நடத்தணுமா டக்குன்னு சொல்லுங்க, முடிச்சிடலாம். நடத்திட்டு முடிச்சிடுறேன். டவுட் கிளியர்னா நான் விட்டுறேன். டவுட்னா எந்த கணக்கு? 6ஆ? ஓகே, 6 10வது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் 6 10 சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? ஏன்னா சிலருக்கு முதல் புரியாத மாதிரி இருக்கும், அப்புறம் புரிஞ்சிடும். அதனாலதான் நான் மறுபடியும் கேட்கிறேன். சரி, ஓகே, 6 சொல்றேன். 10 ஒருத்தர் கேட்டுருக்காங்க. கரெக்டுங்களா? அவ்வளவுதானே? லாஸ்ட் சம் ஓமா இருக்கு, நீங்க தான் போடணும். சரிங்களா? 8மா? அப்போ இதுவும் சரி, ஓகே 8. ஓகே, அவ்வளவுதான். சரிங்களா? சரி, அப்ப 3 சம் சொல்லிட்டா முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே, சரி. அப்போ 6 8 10 பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். கிளியரா? கிளியருங்களா? சரி, 6 8 10 நான் நடத்திட்டு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, கவனிங்க. அந்த சம் புரியாதவங்க கவனிச்சிங்க. மற்றதெல்லாம் புரிஞ்சுன்னா நீங்க தாராளமா நீங்க லைவ் விட்டு போலாம். போய் தூங்குங்க, நல்லா இது பண்ணுங்க. சரிங்களா? ரைட். 6வது சம்ங்க. சரி, கவனிங்க. 6வது சம் புரிஞ்சவங்க லைக் பண்ணிட்டு போயிடணும். சரிங்களா? 6வது சம் பாருங்க. 6வது சம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் 6வது சம் போடுறேன். இது பாருங்க, நீங்க டவுட் கேட்டதால டவுட் கிளியர் பண்றேன். சரிங்களா? அத 6வது தான இருக்கு. 6வது தான். சரிங்களா? 6வது. m என்பவர் n இன் மகன். n இன் மகன் o மற்றும் o p இன் அப்பா ஆவார். p மற்றும் n இன் தொடர்பு என்ன? இதாங்க கேள்வி. கரெக்ட்டா? 8வது 6வது क्वेश्चन. சாரி 6வது क्वेश्चन. 6க்கு அப்புறம் 8 நடத்துறேன். சரிங்களா? இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, m என்பவர் n இன் மகள். m யாருன்னா என்னோட மகள். அப்போ என்னோட பொண்ணு தான் m. கரெக்டாங்க? m என்பவர் n இன் மகள். என்னோட பொண்ணு தான் m. ஓகே, 6வது சம் தான் நடத்துறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் n வந்து அதாவது m யாருன்னா என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, மறுபடியும் என்ன சொல்றாங்க? n இன் மகன் o. என்னக்கு ஒரு மகன் இருக்கானா அவன் o. மகன் சொன்னதால
பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ரைட். இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது மற்றும் ஓ பியின் அப்பா. ஓ யாருன்னா பியோட அப்பா. ஓ யாருன்னா பியோட அப்பா. கரெக்டா பாருங்க. ஓ யாருன்னா பியோட அப்பா. பிக்கு அப்பா ஓ. அப்போ ஓக்கு கீழே பி போடுறேன். ஏன்னா ஓவோட மகன். கரெக்டாங்க? கரெக்டா? ரைட். அப்பாவா. இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் இப்போ ஃபைனல் வரேன். ஃபைனல் கண்டிஷன் என்னன்னா பி மற்றும் எண்ணின் தொடர்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப பாருங்களேன். இப்ப என்ன தெரியாது ஆனா பெண்ணா, பி ஆனா பெண்ணான்னு தெரியாது. சரி, இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப பில இருந்து போனா ஓ அப்பா. கரெக்டா? இவரு தாத்தாவா இருக்கணும் பாட்டியா இருக்கணும். யாருக்கு? பிக்கு. என்ன தாத்தாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம். கரெக்டா? இப்ப நான் இதே எண்ணில இருந்து கீழே வந்தேன்னா இது மகன் மகள், இது பேர பேத்தி. மேபி எண்ணில இருந்து பார்த்தா பி பேத்தியாவும் இருக்கலாம் பேரனாவும் இருக்கலாம். இந்த ரெண்டு வாய்ப்பு தானே இருக்கு. கரெக்டா? ரெண்டே வாய்ப்பு தான். பில இருந்து பார்த்தா எண்ணு வந்து தாத்தாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம். எண்ணில இருந்து பார்த்தா பி பேரனா இருக்கலாம் பேத்தியா இருக்கலாம். இப்ப ஆப்ஷன் வாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும்போது ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ பாட்டி, பி அம்மா, சி அத்தை, டி சகோதரி. இப்ப நம்ம பாருங்க எதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல அம்மாவுக்கு வாய்ப்பு இருக்கா? பியோட அம்மா இங்க கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலி பியோட அப்பா தான் ஓ கொடுத்துருக்காங்க. மேபி இந்த இடத்துல அவரோட ஒய்ஃப் கொடுத்திருந்தா பிக்கு அம்மா சொல்லலாம். அப்ப அம்மா கிடையாது. அத்தை கிடையாது. ஏன்னா இப்ப இது இந்த இது என்னதான் அத்தை. கரெக்டா? பிக்கு ஏன்னா எம் வந்து ஓவோட சகோதரி. அப்ப இவங்க அத்தையா இருக்கும். கரெக்ட். ஆனா எம்ம பத்தி அவங்க கேட்கல. அடுத்தது சகோதரி. பிக்கு பக்கத்துல யாருமே இல்லை, சகோதரி கிடையாது. அப்போ இருக்கவே இருக்க ஆப்ஷனே பாட்டி. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி ரிலேஷன் ஆனா பெண்ணா குறிப்பிடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டு போட்டுருங்க. இப்ப புரியுதுங்களா? தெளிவாயிடுச்சா? அப்போ யாரே பாட்டி தான். வேற இல்ல ஆப்ஷனே இல்ல. கரெக்டா? புரியுதா? புரிஞ்சோ லைக் போடுங்க. சூப்பர். லைக் போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, போடாதவங்க போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே ரைட். அடுத்தது 8வது क्वेश्चन கேட்டீங்களா? 8வது பார்ப்போம். 8வது சம் பார்க்கலாம். 6 புரிஞ்சிச்சிங்களா? ஏங்க எல்லா சம்மும் கேட்டா எங்க 11 சரி பார்ப்போம். முதல்ல 8 பார்ப்போம். 6 புரிஞ்சுச்சா? டவுட் கேட்டவங்க புரிஞ்சுச்சிங்களாங்க? 6 புரிஞ்சிச்சா கொஞ்சம் சொல்லுங்க. 6 புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்தது 8 கேட்டீங்களா? 8க்கு போயிடலாம். சரியா? 8. ஓகே. 8வது புரியுதுங்களா? எங்க கேட்டீங்க ஒரு கமெண்ட்ல புரியுதுன்னு சொன்னா தானங்க 8க்கு போகலாம். சரி நான் 8 போறேன். 6 சொல்லுங்க. புரியுதா? சூப்பர். டவுட் கேட்டவங்க புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் 8வது சம் பார்க்கலாங்க. மோனி ஷீலாவின் மகள். ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி மோனி. மோனி என் மனைவிக்கு எப்படி வரும்? இதானங்க 8வது சம். சரியா? ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. 8வது சம் இது பாருங்க. மோனி இங்க பாருங்க. மோனி ஷீலாவின் மகள் சொல்றாங்க. இப்ப மோனி எம்னு வச்சுக்கிறேன். இது ஒரு பொண்ணு. மோனினா பொண்ணு தான். சரியா? ஷீலாவின் மகள். ஷீலா எஸ் வச்சுக்கலாம். இவங்க பொண்ணு தான். அதாவது ஷீலாவோட மகள் மோனி. கரெக்டா? ஓகே, கிளியரா? புரியுது. சரி, நெக்ஸ்ட் ஷீலா யாருன்னா இது பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த லைன் தான் முக்கியம். ஷீலா யாருன்னா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. இந்த லைன் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். என் மனைவி. இந்த இடத்துல என் மனைவின்றதால நான் எக்ஸ்ன்றது என்னன்னு வச்சுக்கிறேன். இவரை பிளஸ் வச்சுக்கிறேன். என் மனைவியை ஒய்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். கரெக்டா? என் மனைவியின் சகோதரன் இசட். இந்த என் மனைவியோட சகோதரன் இசட்னு வச்சுக்கிறேன். ஓகே, நல்லா புரியுதா? பாருங்க, நல்லா புரியுதுங்களா? இங்க ஷீலா யாருன்னா என் மனைவியோட சகோதரனோட மனைவி ஷீலா. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஷீலாவோட பொண்ணு மோனி. அவ்வளவுதாங்க. இப்ப புரியுதா? தெளிவாயிடுச்சுங்களா? போட்டது புரியுதா இது வரைக்கும்? சூப்பர். இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் என்ன கேள்வின்னா, மோனி என் மனைவிக்கு, அதான் இதுதானே நானும் சொன்னேன். என்
மனைவி ஒய்னு வச்சுமா, இந்த இவங்க இந்த மோனி எப்படி கூப்பிடுவாங்க சரிங்களா? என் மனைவிக்குன்னு சொல்லும் போது இக்கு இன்னும் இல்லை, யாருக்கு பார்த்துருக்குதோ அவங்க தான் கூப்பிடுவாங்க. அப்ப இவங்க மோனி எப்படி கூப்பிடுவாங்க நல்லா பாருங்க. இவங்க ஒரு பொண்ணு, அப்போ நீங்க தான் இந்த ஒய்னு வச்சுங்க ஓகேவா? நீங்க ஒரு பொண்ணு, உங்க அண்ணனோ தம்பியோ சரிங்களா, அண்ணனோ தம்பியோட பொண்ணு நீங்க எப்படின்னு கூப்பிடுவீங்க? நீங்க ஒரு பொண்ணு, உங்க அண்ணனோட இல்ல தம்பியோட பொண்ணு எப்படின்னு கூப்பிடுவீங்க? மருமகள்னு கூப்பிடுவீங்களா? அதான் ஆன்சர். ஆப்ஷன் பி மருமகள். இது ஆப்ஷன் ஏ உறவினர், ஆப்ஷன் பி மருமகள், சி வந்து சகோதரி, டி மைத்துனன் சொல்லியிருக்காங்க. ஸோ மருமகள் தான் சரியானது. இப்போ கிளியரா புரியுதா? 8வது புரிஞ்சிருச்சுங்களா? நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டு ஓகே, புரியுதுன்னா லைக் போட்டுருங்க. அடுத்தது 10வது கொஸ்டின் கேட்டீங்க, அதை போட்டா முடிஞ்சிருச்சு சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? 8 புரியுதாப்பா சொல்லுங்க, 8 புரியுதான்னு சொல்லுங்க. 8 புரியுதா? அடுத்தது 10 சரிங்களா? 10வது என்ன சொல்றாங்க? நீங்க 11 டவுட், என்னங்க எல்லா கொஸ்டினும் டவுட்னு கேட்டா நத்துறது ஃபுல்லா டவுட் ஆகுது என்னங்க? சரி பார்ப்போம், நான் நமக்கு வந்து 10 எடுத்துறேன் சரிங்களா? 10 11 டவுட்டா? சரி 10 8 புரிஞ்சிருச்சீங்களா? 10 போயிடலாமா? புரிஞ்சா லைக் போடணும், புரியலனா லைக் போடணும் சரியா? ரைட், நாளைக்கு பகடை கணக்கு 8:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா? ஏங்க எங்க சிஸ்டர் பிரதர் போடாதீங்க, இதுல நம்பர்ல போடுங்க. சரி ஓகே, 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின் போலாமா? 10வது கொஸ்டின் பாருங்க. விருந்தினர் அல்காவை அறிமுகப்படுத்தி பிரிஜேஷ் ஓகேவா? இந்திகார பையன் பேரா பரவாயில்ல, பிரிஜேஷ் அவருடைய அப்பா என் அப்பாவின் ஒரே மகன் என்றார். அப்படி என்றால் அல்காவுக்கும் பிரிஜேஷுக்கும் என்ன உறவு? பிரிஜேஷுக்கு என்ன உறவு? சரியா? இதான் கேள்வி. புரியுதுங்களா? ரைட். இப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்ப என்னன்னா பிரிஜேஷ் ஓகேவா? பிரிஜேஷ் வந்து அல்காவை பத்தி சொல்றாங்க. அல்கா ஒரு பொண்ணு, பிரிஜேஷ் வந்து பையன் சரியா? இந்திகார பசங்க பையன் சரிங்களா? விடுங்க. சரி, பிரிஜேஷ் என்ன சொல்றாருன்னா அல்காவை பத்தி பேச வராரு. அதான் விருந்தினருக்கு, அதாவது உங்க வீட்டுல ஒரு ரிலேஷன் வந்திருக்காங்க, அந்த ரிலேஷன் கிட்ட பிரிஜேஷ் வந்து சொல்றாரு, இந்த அல்கா பொண்ணு யார் தெரியுமா? அல்கா சரிங்களா? அல்கா பொண்ணு யார் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. என்ன யாரு? அந்த அவளுடைய, இந்த பாருங்க அல்கா இருக்காங்களா, அதாவது பிரிஜேஷ் வந்து அல்காவை பத்தி தான் சொல்றாங்க. அல்கா யாருன்னா அவளுடைய அப்பா. யாரு? அல்காவுடைய அப்பா. அவரை எக்ஸ்னு வச்சுக்கிறேன், ஏன்னா அப்பா அவங்க கொடுக்கல, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் சரியா? அல்காவோட அப்பா என்னது அப்பா. யாரு? பிரிஜேஷ் தானே சொல்றான், அவனோட அப்பா, அவரை நான் ஒய்னு வச்சுக்கிறேன். பிரிஜேஷோட அப்பா, அதாவது பிரிஜேஷ் வந்து அல்காவை பத்தி பேசுறாரு, அந்த பொண்ணோட அப்பா எனது அப்பா. பிரிஜேஷோட அப்பா தான் அந்த எனது அப்பா, எனது அப்பாவின் ஒரே மகன். அப்ப எங்க அப்பாவுக்கு ஒரே பையன் பிரிஜேஷ். அப்ப பிரிஜேஷ் தானே எக்ஸா இருக்க முடியும். அப்போ இங்க பாருங்க, இவரு கீழே பிரிஜேஷ் வைக்கிறேன். சோ இந்த எக்ஸ் தான் இவரு, அப்ப அல்காயின் வந்துருவாங்க. கரெக்டா பாருங்க, இங்க இது யாருன்னே எனக்கு தெரியாது, எக்ஸ் வச்சுக்கிட்டேன், அப்புறம் தான் தெரியுது அதுதான் பிரிஜேஷ். அல்காவை பத்தி சொல்றாரு. அல்காவோட அப்பா எனது அப்பாவுக்கு ஒரே பையன், அல்காவோட அப்பா எனது அப்பாவுக்கு ஒரே பையன். அப்போ அல்காவோட அப்பா எனது அப்பாவுக்கு ஒரே பையன், ஒரே பையனா அந்த பிரிஜேஷ் தானே. அப்ப பிரிஜேஷ் தானே அல்காவோட அப்பா. புரியுதுங்களா? அப்போ பிரிஜேஷோட பொண்ணு தான் அல்கா அப்படின்னு வராங்க சரியா? இப்ப கேள்வி என்னன்னா அல்காவுக்கும் பிரிஜேஷுக்கும் என்ன வரும்? அப்போ அல்காவுல இருந்து மேல போனா பிரிஜேஷ் அப்பா ஸ்தானம் வருவார், பிரிஜேஷ் வந்து கீழே வந்தா அல்கா பொண்ணு ஸ்தானம் மகள் ஸ்தானம் வருவாங்க. இப்ப ஆப்ஷன் பாருங்க, மகள் இருக்கா, அப்ப மகள் மேபி இது கரெக்ட். அது தாய் கொடுத்துற, தாய் கிடையாது, ஏன்னா இது பிரிஜேஷ் ஆணு. சகோதரின்றாங்க, அல்காவுக்கு பக்கத்துல சகோதரி யாரும் கிடையாது. மகள் மருமகன் சொல்ற, மருமகள் கிடையாது, பிரிஜேஷோட பொண்ணு தான் அல்கா. அப்போ ஆன்சர் மகள். அதான் ஆன்சர். புரியுதுங்களா? தெளிவாயிடுச்சுங்களா? 10வது சம் முடிச்சிட்டேன். அவ்வளோ. வேற அடுத்த சம்மு
புரிஞ்சவங்க லைக் போட்டுருங்க. உங்களுக்காக தான் நான் மறுபடியும் ரெண்டாவது வாட்டி சொல்றேன். சரியா? புரிஞ்சிச்சுங்களா? ரைட்டு. இப்போ கிளியராங்க 13 சம் கிளியரா பாருங்க. முடிச்சுக்கலாம். டைம் ஆகி போச்சு. 11 ஆக போகுதுங்க. நெக்ஸ்ட் 11. சரி 11 டவுட். என்னங்க எல்லா கணக்கு டவுட் கேட்டா நம்ம முதல்ல தாங்க திருப்பி நடத்தணும். சரி 11th நடத்திட்டு அவ்வளோதான். 11th முடிச்சுக்கலாம். ஓகே சரிங்களா? ரைட்டு. 12வது கொஸ்டின் குரூப் 2 கொஸ்டின். சரி 11வது கொஸ்டின் கரெக்டாங்க? 11 சரிங்களா? ரைட்டு. கிளியரா புரியுதுங்களா? 11 முடிச்சுக்கலாம் இல்லையா? சரி 11 பாருங்க. 11வது சம். ஒரு பையனை காட்டி வீணா அவன் என் பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன் என கூறினான். அந்த பையன் வீணாவுக்கு என்ன உறவு? ஓகேங்களா? 6வது புரிஞ்சிச்சுங்களா? சூப்பர். புரிஞ்சுன்னா எனக்கு தேவை அவ்வளவுதாங்க. சரிங்களா? ரைட்டு. இது பாருங்க. இப்ப நான் போயிடுவோம். நல்லா கவனிங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஒரு பையனை வீணா காட்டுறாங்க. இது பாருங்க. வீணா வந்து ஒரு பையனை காட்டுறாங்க. சரிங்களா? சரி வீணா ஒரு பையனை சொல்றாங்க. அந்த பையன் இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. வீணா வந்து ஒரு பையனை பத்தி ஒரு பையனை காட்டி வீணா சொல்றாங்க. அவன் யார? அந்த பையன். அவன் என் பாட்டி. என்ன? வீணா. வீணா தான் பையனை பார்த்து சொல்றாங்க. அவன் என் பாட்டி. என் பண்ண வீணாவோட பாட்டி. அப்போ வீணாவுக்கு தலை மேல அப்பா அம்மா ஸ்தானம் எம்டியா வச்சிடலாம். பாட்டி இங்க ஒய்னு வச்சுக்கலாமா? ஓகே. பாட்டி இங்க பாருங்க. வீணாவோட அப்பா அம்மா இங்க வருவாங்க. இங்க யாரும் குறிப்பிடல. அதனால அதுக்கு மேல பாட்டி தாத்தா பாட்டி ஸ்தானம் அங்க வச்சிட்டேன். ரைட்டுங்களா? புரியுதா? சரி. இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? நல்லா கவனிங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா என் பாட்டியின் ஒரு குழந்தை. அந்த குழந்தை நான் இசட் வச்சிருங்க பாருங்க. என் பாட்டியோட ஒரு குழந்தை இருக்காங்க. குழந்தைன்னா இப்ப ஒய் வந்து பாட்டி, அவங்களோட குழந்தை இசட்னு நான் வச்சுக்கிட்டேன் பேரு. அது ஆனா பெண்ணான்னு தெரியாது, அது குறிப்பிடல. சரியா? அப்ப இசட்னு வச்சுக்கிட்டேன். இப்ப பாருங்க. என் பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன். அப்போ அது பாருங்க. என் பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன். இது பொண்ணு. அப்ப இந்த எக்ஸ் வந்து இங்க வந்துருவாரு. கரெக்டா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இல்ல தம்பி அக்கா. கரெக்டா? புரியுதா? இங்க பாருங்க. வீணா வந்து ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையன் யாருன்னா என் பாட்டியோட ஒரு குழந்தை இருக்காங்க. ஒரு குழந்தையோட ஒரே ஆண். அப்போ இவருக்கு பையன் எக்ஸ், இவருக்கு பொண்ணு வீணா. கரெக்டா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டரா வந்துருவாங்க. ரவுண்டு போட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிடுவாங்க. பிரதர் சிஸ்டர். கரெக்டா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அந்த பையன் வீணாவிற்கு என்ன வரும்? வீணாவிற்கு. வீணாதான் அந்த பையன் தான் கூப்பிடுவாங்க. இந்த வீணா இவனுக்கு பண்றதுக்கு இவன் சகோதரன். ஆம்பளை பையன் சகோதரன். ஆப்ஷன் பி தான் சரி. கிளியரா? புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. பினிஷ். தெளிவா புரியுதுங்களா? எஸ், வெரி குட் பிரதர். அவ்வளவுதான். அப்படிதாங்க போதுங்க. 2 மணி நேரமா காப்பி முடிச்சிட்டேன். புரியுதுங்களா? ரைட்டு. சூப்பர். புரியுதுங்களா? ரைட்டு. சரி புரிஞ்சவங்க ஒரு லைக் போட்டுருங்க. போட்டவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகா நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு பகடேசம் படத்தை பேஸ் பண்ணி 8:30 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள முடிச்சிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் டவுட் கேட்டதால தான். சரியா? டவுட் இல்லைன்னா பினிஷ். டவுட் கேட்டதால தான் நம்ம டைம் எக்ஸ்ட்ரா போட்டோம். சரிங்களா? ஓகேவா? புரியுதுங்களா? சரி. இப்போ தெளிவாயிட்டு இருந்தாங்க. நாளைக்கு இன்னும் ஈஸியா இருங்க. ஏன்னா படத்தை வச்சு போட போறோம். கடகடன்னு முடிச்சிடலாம். 8:30 மணி நான் வந்துடுறேன். குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. குரூப்ல ஆன்லைன் டெஸ்ட் பிடிஎஃப்லாம் கொடுத்துருவேன். சரிங்களா? கிளியரா புரியுதுங்களா? எதுவும் டவுட் இல்லைல்ல? முடிச்சுக்கலாமா? 11 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கும் டைம் அதிகமாகுது. அழகா போயிட்டு நிம்மதியா தூங்க. ஸோ புரிஞ்ச செம்ம எழுதி வச்சுக்கோங்க. புரியலன்னா முடிஞ்ச அளவு நான் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு முறை பாருங்க. இந்த லைவ் வீடியோ வந்து லைவ் செக்ஷன்ல இருக்கும். அதில் பார்த்துக்கலாம். சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம வெப்சைட்ல போட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே, டவுட் இல்லைங்களா? முடிச்சுக்கலாமா? குட் நைட் சொல்லிடலாமா? கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். சரிங்களா?
ஸோ இந்த வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்குங்க, அப்புறமா வந்து கூட நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா. டவுட் இருந்தா கூட மறுபடியும் பார்த்துக்கலாம். ஏன்னா லைவ்ல இப்போ நீங்க டவுட் கேட்டீங்க, நான் கிளியர் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் வீடியோவா இருந்தா டவுட் இருக்காது, நான் சொல்றத ரிப்பீட் சொல்லிருப்பேன் சரிங்களா. குட் நைட், குட் நைட், ஆல் தி பெஸ்ட் சரிங்களா. ஸோ புரிஞ்சிருந்தா லைக் ஒன்று போட்டுட்டு கிளாஸை முடிச்சுங்க. நாளைக்கு 8:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்துருங்க, நானும் வந்துடுறேன் சரிங்களா. பகடேசன் பார்த்துடலாம் சரிங்களா. குட் நைட், டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க, கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க, முடிச்சிடலாம். ஆமாம், டெய்லி 8:30 மணிக்குங்க, 8:30 to 10:30 முடிச்சிடுவேன். டவுட் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம் இன்னைக்கு மாதிரி சரிங்களா. ஓகே, நானும் சரிங்களா. லைவ் வேண்டாம் இல்லைங்க, லைவ் தான் ரெக்கார்டிங் வீடியோவா இருக்கும், அதுல போய் பார்த்துக்கலாம் சரிங்களா. நீங்க லைவ் நினைக்காதீங்க சரிங்களா. சரி ஓகே, என்னங்க ஒரு 500 பேர் லைக் போடுங்கன்னு நினைச்சேன், போடவே இல்லை. சரி ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் சரிங்களா. ரைட்டு, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், முடிச்சுக்கலாம். பாய் பாய். ஏதாவது டவுட் இல்லையா? டவுட் இல்லைல்ல, சரி ஓகே. என்ன ஆன்சருங்க? ப்ளீஸ் சார் ஆன்சர் தட் இஸ் கொஸ்டின். எந்த கொஸ்டின் கேட்டீங்க? லிங்க் ப்ளீஸ். எந்த லிங்க்குங்க? வீடியோ லிங்கா? இது பாருங்க, லைவ்ல இருக்கிறவங்க சொல்றேன், 9424243047 இந்த நம்பருக்கு நீங்க ஆனா இருந்தா பிரதர்னு போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க, பெண்ணா இருந்தா சிஸ்டர்னு போட்டு வாட்ஸ்அப் பண்றேங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்றேன். லைவ் வந்து பாத்தீங்கன்னா, ஏங்க நீங்க குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு நான் ரெக்கார்டிங் வீடியோ தாங்க போடுவேன், குரூப் 2க்கு மட்டும் தாங்க லைவ் கிளாஸ் சரிங்களா. ஆமா, கூடிய சீக்கிரம் நான் ஜெனரல் ஸ்டடீஸும் எல்லாமே கொடுப்பேன், கவலைப்படாதீங்க சரிங்களா. ஜெனரல் ஸ்டடீஸும் தமிழும் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ளூ பிரிண்ட் கூடிய சீக்கிரம் கொடுப்பேன் சரிங்களா. அந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இல்லை ரீப்ளே தான், நான் தாங்க வச்சுட்டு போனேன், பார்த்துருக்க மாட்டேன். நான் போய் இப்போ வீட்டில் இப்போ தான் வந்த வீட்டுக்கு இது லைவ் முடிச்சிட்டேன்னா இப்போ போய் யாராவது மெசேஜ் பண்ணுவீங்களோ அவங்களாம் குரூப்பில் சேர்த்து விட்டுருவேன் சரிங்களா. இப்போ இது கிடையாது, நீங்கள் அனுப்பிச்சுட்டு தான் வெயிட் பண்ணுங்க, நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், நாளைக்கு பகடேசன்ல பார்க்கலாம் சரிங்களா. பாய் பாய்.